நாம் நேரடியாகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசியுங்கள். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தேராபீம் இல்லாமலும் இருப்பார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிகையாய் வருவார்கள். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் கூடி வந்து உம்முடைய சமூகத்தில் நின்று இம்மட்டும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் காணிக்கைகளினால் கனப்படுத்தவும் நீ தந்த சந்தர்ப்பத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை நீர் எங்கள் மத்தியிலே அனுப்புவீராக. நீர் பேசாவிட்டால் மனுஷனுடைய வார்த்தைகள் மனிதனுடைய இருதயத்தை தொடாத ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் தான் இருதயத்துக்குள்ளே கடந்து போகும் ஆண்டவரே. நீ இருதயத்தை திறக்கிறவரப்பா. ஒரு விசை இந்த மாலை வேளையிலே தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியில் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய சத்தத்தை எங்கள் மத்தியில் அனுப்புவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் கர்த்தர் பேசுவீராக, இடைபடுவீராக, உடைய வார்த்தையினால் நிரப்புவீராக. திரும்பி போகும் பொழுது ஆயத்தப்பட்டவர்களாய் திரும்பி போக கர்த்தர் கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனம் சொல்லுகிறது. குறிப்பாக 5வது வசனம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்கள் என்று சொல்லும் பொழுது இந்த நாட்களிலே அநேகர் அதை ஒரு பயப்படுத்துகிற விஷயமாய் பார்க்கிறார்கள். ஒரு சிலரெல்லாம் நேரடியாகவே கேட்டிருக்கிறார்கள், ஏன் கடைசி காலம்னு சொல்லணும், அது வந்தால் வரட்டும், ஏன் கடைசி காலத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் தான் கடைசி காலத்தை பற்றி மட்டும் பேசுகிறோம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த கடைசி காலத்தை குறித்து கடைசி காலத்தில் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போ இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து பைபிள் கடைசி காலத்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்குது. அதுவும் ஏதோ தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்தில் மாத்திரம் இல்லை. நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து பாருங்கள். யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து ஆசீர்வதிக்கும் போது எந்த காலகட்டத்துக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லுகிறார் என்று நீங்கள் வாசிக்கும் போது, பிள்ளைகளே, கடைசி காலத்தில் நடப்பவை நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்று தான் சொல்லுகிறார். அப்போ கடைசி காலத்தை பற்றினதான தீர்க்க தரிசனம் ஆதியாகமத்திலேயே ஆரம்பிச்சிருச்சு. அங்கே ஆரம்பித்து ஓசியா புஸ்தகத்தில் இப்போ நம்ம வாசிக்கிறோம். தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் முடிவு காலத்தை குறித்து வாசிக்கிறோம். அதையும் தாண்டி 1 யோவான் 2:18 பிள்ளைகளை இது கடைசி காலமாக இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். தீமோத்தேயுவின் புஸ்தகத்துக்கு எழுதும்போது பவுல் எழுதுகிறார், கடைசி காலத்தில் பரியாசக்காரர் வருவார்கள் என்று எழுதுகிறார். இப்படி பேதுருவின் புஸ்தகம் சொல்லுகிறது 2 பேதுரு 3:3 கடைசி காலத்தை குறித்து எல்லா வேத புத்தகத்திலும் வேத புத்தகத்தில் இருக்கிற எல்லா புத்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு கடைசி காலத்தை பற்றி நாம் பேசினாவோ அல்லது சொன்னாவோ இதை நம்ம தான் ஏதோ கடைசி காலத்தை பற்றி பேசுகிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் கடைசி காலத்தை அவர்கள் எதிர்பார்த்து 2000 வருஷமாய் காத்திருக்கிறார்கள். 2000 வருஷத்தினுடைய முடிவுக்குள்ளே நாம் இப்பொழுது வந்திருக்கிறோம். எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ அப்பயே கடைசி நாள் ஆரம்பித்து விட்டது. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினதாக பேதுரு சொல்லுகிறார். அப்போ கடைசி நாட்கள் என்பது அப்பவே ஆரம்பிச்சிருச்சு. தேவனை பொறுத்த வரைக்கும் 1000 வருஷம் ஒரு நாளை போல அவருக்கு இருக்கிறது. இது 2வது நாள் அவர் கணக்கும்படி. நாம் ஆயத்தப்பட வேண்டியதான இன்னும் 2000 வருஷம் ஆயிடுச்சுன்னா நம்ம இன்னும் சீக்கிரம் ஆயத்தப்படணும்னு அர்த்தம். அவர் வச்ச நாட்களில் 2000 வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் நாம் சீக்கிரம், இன்னும் அதிகமாக, இன்னும் வாஞ்சையாக, இன்னும் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோன்னு அர்த்தம். ஆனால் இப்போ தான் கடைசி காலத்தில் தான் சபை நிர்விசானமாக இருக்கிறது. குறிப்பாக கிறிஸ்தவர்கள். இந்த கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணாதிசயத்தில் ஒன்று என்னவென்று சொன்னால்,
அவர்கள் கற்று அதை உலகத்துக்கு சொல்ல வேண்டும். அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவார், சபைதான் போய் உலகத்துக்கு சொல்லணும். ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமைன்னா, சபைக்கே தெரியாது, சபைக்கே பாதி விஷயம் தெரியாது. உலகத்தை பார்த்து தான் சபை கற்றுக்குது, மீடியாவில் வரதை பார்த்து தான் நாம் தெரிஞ்சுக்கிறோம் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறது. ஆனால் வேதத்தில் 2500 வருஷத்துக்கு முன்பதாக, 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் துல்லியமாய் உரைக்கப்பட்டாகிவிட்டது. அதனால தான் ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்கிறார். 4ஆம் அதிகாரம் ஓசியா புஸ்தகத்தில் சொல்லும்போது, என் ஜனங்கள் அறிவின்மையால் சங்காரமாகிறார்கள், நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். எத்தனையோ காரியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். 4ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது 4:6 சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவின்மையால் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லி. இன்னைக்கு அதே நிலைமை தான். இன்னைக்கு வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டா உடனே அதை எடுத்துகிட்டு பெருசாக வைரலாக அதை நம்ம உடனடியாக ஃபார்வேர்ட் பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கில் ஒன்று. அது ஒரு பழக்கம். வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு, ஃபேஸ்புக்கில் வந்திருக்கு, இன்ஸ்டாகிராமில் வந்திருக்கு, ட்விட்டரில் வந்திருக்குன்னு சொல்லி அதை உடனடியாக ஃபார்வேர்ட் பண்ணுறோம். இது எல்லாம் 2500 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதினுடைய நிறைவேறுதல் என்பது மட்டும் சபைக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு சபை கடைசி காலத்தில் ரிலீஜியஸாக இருக்கிறது, ஸ்பிரிச்சுவலாக இல்லை. அதுதான் இப்போ பிரச்சனையே. ரிலீஜியஸுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கிறது. நாம் இன்னைக்கு மத ரீதியாக இருக்கிறோமே ஒழிய ஆன்மீக ரீதியாக இல்லை. தேவனை பற்றின அறிவு இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அறிவின்மையால் சங்காரமாகிறார்கள். எவ்வளோ விஷயங்கள் இந்த குறிப்பிட்ட 30 வருஷத்துக்குள்ளே நடந்திருக்குது. குறிப்பிட்ட 70 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு முதலாவது வரும்போது அவர் பிறந்த பிறகு கூட எருசலேமில் இருக்கிற ராஜாவுக்கும் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கும் அவர் பிறந்து விட்டார் என்பது தெரியாமல் இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர் தெரிந்து 30 வருஷம் கழிச்சியும் ஒரு கூட்டம் வந்து இயேசு கிட்ட கேட்டுச்சு, நீர்தான் மேசியாவா என்று சொல்லி. அதே போலத்தான் இப்பொழுதும் இருக்கிறது. தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறியும் அது நிறைவேறி விட்டது என்பது உலகத்துக்கு தெரியாமல் இருக்கலாம், ஏன்னா அவங்க கையில் வேதம் இல்லை. ஆனால் வேதத்தை கையில் வைத்திருக்கிற சபைக்கு நமக்கு ஏன் தெரியவில்லை? நாம் அல்லவா அதை கொண்டு போய் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இன்னைக்கு ஒரு கூட்டத்தை எடுத்துக்கொண்டால் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார் என்றால் அதில் 3 முக்கியமான காரியங்கள் தான் இருக்க வேண்டும். அது 3 தான் இருக்கணும், ஏன்னா அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய மெசேஜ்னு இயேசுவே சொல்லிட்டார். 16ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் சொல்லும் போது இயேசு தெளிவாய் சொல்லுகிறார், அவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவருடைய மெசேஜ் இந்த 3 பகுதியாக தான் இருக்கும். ஒன்று பாவத்தை குறித்து இருக்கும், இல்லை என்றால் நீதியை குறித்து இருக்கும், இல்லை என்றால் நியாய தீர்ப்பு குறித்து இருக்கும். பழைய ஏற்பாடாக இருக்கட்டும், புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், வசனம் தெளிவாய் சொல்லுகிற தீமோத்தேயுவிலே வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவராலே அருளப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டை குறித்து தான் அப்பொழுது பவுல் எழுதுகிறார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவராலே அருளப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் பேசினால் இந்த 3 பகுதியில் தான் பேசுவார். வேதாகமத்தினுடைய முதல் பிரசங்கியார் அல்லது முதல் அறிவிக்கிறவர் ஏனோக். யூதாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், யூதாவின் புஸ்தகம் 14-15 வசனம் சொல்லுகிறது, ஏனோக்கு முன்னறிவித்தான் என்று சொல்லி நியாய தீர்ப்பை குறித்து 1000 பரிசுத்தவான்களோட தேவன் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார் என்று முன்னறிவித்தான். முதல் பிரசங்கியாருடைய பிரசங்கமே நியாய தீர்ப்பு தான். அடுத்த பிரசங்கியார் ஏறக்குறைய ஒரு 600 வருஷம் கழிச்சு வருகிறார், நோவா. அவர் பிரசங்கத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, பேதுருவின் புஸ்தகம், நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. அவருடைய பிரசங்கம் நீதியை குறித்து இருந்தது. அதற்கு பிறகு வந்த அத்தனை பேருடைய பிரசங்கமும் ஒன்று நீதி, இல்லை என்றால் நியாய தீர்ப்பு. அதற்கு பிறகு வந்த புதிய ஏற்பாட்டினுடைய முதல் பிரசங்கியார் யோவான் ஸ்நானகன், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. அதற்கு பிறகு வந்த இயேசு, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இவர்களுடைய பிரசங்கம் எல்லாம் பாவத்தை குறித்தும் மனம் திரும்புதலை குறித்தும் இருந்தது. வேதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை புத்தகத்தையும் எடுத்து பாருங்கள், முழுக்க முழுக்க அவைகள் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவதற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கடைசி காலத்தில் தான் 4வது பிரசங்கம் ஒன்று வந்திருக்கிறது, உலக ஆசீர்வாதம் என்று சொல்லி. உலக ஆசீர்வாதத்தை குறித்தான பிரசங்கம், உலக ஆசீர்வாதத்தை குறித்தான அழைப்பு, அதைத்தான் நீங்களும் அதிகமாய் விரும்புகிறீர்கள். நீங்கள் எவ்வளவு உலக ஆசீர்வாதத்தை வேணாலும் வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் ஒரு நாள் இது எதுவுமே உங்களோடு கூட வராது. அது உங்களுக்கும் நன்றாய் தெரியும். ஆனாலும் கூட அந்த மாயை
இந்த வரப்போகிற பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்த பிரசங்கத்திற்கு செவி சாய்க்கிறதுக்கு மனம் இல்லை, கேட்பதற்கு மனம் இல்லை. ஏனென்று சொன்னால் அது கேட்க நல்லா இல்லை. அதான் வசனம் சொல்லுது, ஆண்டவர் ஒரு புத்தக சுருளை கொடுத்தார், அது என் வாய்க்கு தேனை போல இருந்தது, வயிற்றுக்கு கசப்பாய் இருந்தது என்று சொல்லி. இன்னைக்கு அதே மாதிரி தான், கேட்கறதுக்கு இனிய பிரசங்கத்தை விரும்புகிறீர்கள், ஆனால் அது ஒரு நாள் உங்களுக்கு கசப்பாய் இருக்கும். கேட்கும் போது இருதயத்தை குத்துகிற பிரசங்கத்தை நீங்கள் கேட்டுவிட்டால் அதனுடைய முடிவு நலமாய் இருக்கும். அதுதான் சபைக்கு தேவை. இப்போ இந்த தூத்துக்குடி பட்டணத்தில் இந்த ஒரு பேரின்ப பெருவிழா நடக்குது. அவர்கள் இதை ஒவ்வொரு வருஷமும் நடத்துகிறார். ஆனால் நான் அதை அப்படி பார்க்கவில்லை. இந்த வருஷம் வரப்போகிறதான மிக முக்கியமான காரியங்களை முன்னறிவிக்கிற கூட்டமாகத்தான் இதை பார்க்கிறேன். தூத்துக்குடி மாவட்டம், அதுதான் வேதத்தினுடைய திட்டம். இந்த 2 நாளும் நான் விசுவாசிக்கிறேன், ஆவியானவர் இந்த கூட்டத்தை அதற்கென்று பயன்படுத்திக் கொள்ள போகிறார். தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வரப்போகிறதான மிக முக்கியமான சில காரியங்களை இன்றும் நாளையும் நாம் கேட்க போகிறோம். வெறும் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, ஆயத்தப்பட்டவர்களாய், ஒரு பெரிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் மாற வேண்டும். அதற்கான வாய்ப்பாய் இந்த 2 நாள் கூட்டத்தை நாம் பார்க்க போகிறோம். அதில் மிக முக்கியமாக நாம் கடைசி காலத்தில் தான் இருக்கிறோம் என்பதற்கு ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால், ஏன்னா இந்த கடைசி காலம் நம்ம பேசி பேசி இப்படித்தான் இவங்க சொல்லுவாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கடைசி காலத்தை பற்றின பிரசங்கம் பயங்கரமாக இருக்கும் போது, இப்போ ஒரு 30 வருஷமாக செய்தி கேட்குற ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருடைய மனதில் என்ன இருக்குன்னா, இப்படித்தான் ஒரு 30 வருஷமாக சொல்கிறாங்க கடைசி காலம் கடைசி காலம்னு. எங்கள் தாத்தா காலத்துலேயும் கேட்டோம், எங்கள் அப்பா காலத்துலேயும் கேட்டோம், இப்போ என் காலத்துலேயும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம அறியாமலேயே நமக்கு ஒரு டயர்ட்னஸ் வருகிறது. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கடைசி காலத்துக்குரியதான அடையாளங்களை ஒவ்வொரு காலகட்டத்துக்கு என்று கொடுத்து வைத்திருக்கிறார். 1ஆம் நூற்றாண்டுக்குரிய அடையாளங்களும் இருந்தது. அதனால தான் 1ஆம் நூற்றாண்டிலேயே அவர்கள் சொன்னார்கள், பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சில அடையாளங்களை சொன்னார்கள். தெசலோனிக்கருக்கு எழுதும்போது பவுல் சொல்லுகிறார், அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது அப்படி என்று அவர் எழுதுகிறார். ஸோ 1 நூற்றாண்டிலேயே சில அடையாளங்கள் எல்லாம் நடந்தது. அப்படி ஒவ்வொரு நூற்றாண்டிலையும் நடந்து இந்த 2000வது வருஷத்திலும் இந்த கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள், ஏன்னா இயேசுகிட்ட மத்திய 24:3 போய் சீஷர்கள் கேட்குறாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்ப இந்த காலகட்டத்துக்குரிய அடையாளங்களும் வேதத்தில் இருக்கிறது. அந்த அடையாளங்களை பார்க்கும்போது தான் நாம் ஆயத்தப்பட முடியும். ஓ இதெல்லாம் நடக்குது அப்படின்னா வருக வரப்போகுது, ரொம்ப ஷார்ட் டைமில் இருக்கிறோம், எந்த நேரமும் வருக வரும் அப்படிங்கிறதான ஒரு ஆயத்தத்தை நாம் செய்ய முடியும். அதில் மிக முக்கியமாக நாம் கடைசி காலத்தில் தான் இருக்கிறோன்றதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது பேசிக், நம்ம காலகட்டத்துக்குரியதில் ஒரு ஆரம்பம். இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. 10ஆம் நூற்றாண்டில் நடந்திருக்குது, 11ஆம் நூற்றாண்டில் நடந்திருக்குது, 17ஆம் நூற்றாண்டில் நடந்திருக்குது, 16ஆம் நூற்றாண்டில் நடந்திருக்கு, கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய அந்த பாட்டாக நடந்துக்கிட்டே வருது. இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நீங்கள் வாசித்த வசனம் ஓசியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் அஞ்சிக்கையாய் திரும்பி வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கிபி 70 1ஆம் நூற்றாண்டிலே காணாமல் போன இஸ்ரவேலர்கள், பூமி எங்கும் சிதறி போனவர்கள், அவர்கள் மொழி, இனம், அவர்களுடைய நாடு, அவர்களுடைய வழிபாடு எல்லாம் தொலைந்து விட்டது. அவங்க எங்க போனாங்கன்னே தெரியாது. 1850 ஆண்டு வருஷம் அவர்கள் என்ன ஆனார்கள் என்று தெரியாது. அவர்கள் எப்பொழுது திரும்பி வருகிறார்களோ, வேதத்தில் நீங்கள் 2 முறை வாசித்திருப்பீர்கள். ஒரு முறை எகிப்திலிருந்து அவர்கள் திரும்பி வந்தார்கள், இன்னொரு முறை செருபாபேல், எஸ்ரா, அவர் நெகேமியா தலைமையில் அவர்கள் மீண்டுமாக திரும்பி வந்தார்கள். இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். ஆனால் நம்ம காலத்தில் 3வது முறை திரும்பி வந்தார்கள். 1948 ஆரம்பித்து 2023 வரைக்கும் அவர்கள் திரும்பி வந்ததுக்கான காரியங்கள் நடைபெற்றது. இது 1948 முதலாவது அவர்கள் இஸ்ரவேலுக்கு திரும்பி வந்ததான பேப்பர். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ 2020, 21, 22 இந்த காலகட்டங்களிலே திரும்பி வருகிறதான இஸ்ரவேலர்கள்.
ஏறக்குறைய 70-75 ஆண்டு காலமாக இப்பொழுது அவர்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொன்னபடி ஓசியா புஸ்தகத்தில் சொன்ன அஞ்சிக்கையாய் திரும்பி வருவார்கள் என்கிறதான தீர்க்க தரிசனம் கண்களுக்கு முன்பாக வேதத்தில் சொன்னபடி துல்லியமாய் நம் காலகட்டத்தில் இந்த கடைசி நூற்றாண்டில், இன்னும் சொல்ல போனால் இந்த 75 வருஷத்தில் நிறைவேறியிருக்கு. யாராவது கடைசி காலம் இல்லை, இதெல்லாம் கடைசி காலம் கிடையாது அப்படிலாம் சும்மா சொல்கிறாங்க, இன்னும் காலகட்டம் இருக்குது, நீங்கள் ஏமாறாதீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேதத்தில் சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனம் தான் உண்மை. இவர்களுடைய அசம்ஷன், இவர்கள் யூகிக்கிற காரியங்கள் எல்லாம் தவறாய் போகும். வேதம் ஒரு நாளும் தவறாய் போகாது. வேதத்தில் என்ன சொன்னதோ அதான் கரெக்ட். இவங்க பார்க்குற தரிசனம், இவங்க சொல்ற தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது யாராய் இருந்தாலும் சரி, வேதத்திற்கு புறம்பாய் இருந்தால் அது தவறுதான். சொல்ற மனுஷன் யாருன்றது முக்கியம் இல்லை, என்ன சொல்றாங்கன்றது தான் முக்கியம். வேதத்தில் சொன்னபடி இஸ்ரவேலர் திரும்பி வர தொடங்கி விட்டார்கள். அப்படியானால் இது கடைசி காலம் என்பதற்கான அடையாளம். ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுது, கடைசி நாட்களில் அவங்க திரும்பி வருவாங்க. உங்களுக்கு எப்பப்பெல்லாம் இது கடைசி காலமா, நம்ம கடைசி காலத்தில் தான் இருக்கிறோமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வருமானால், இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்கு, யூதர்கள்னு ஒரு இனம் இருக்கு, அங்கே ஜனங்கள் இருக்கிறார்கள், எருசலேம்னு ஒரு பட்டணம் இருக்கு, அது தலைநகராகவும் இருக்கு. இது எல்லாம் நம்முடைய காலகட்டத்தில் நிறைவேறின தீர்க்க தரிசனம். அதை பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயமாய் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நாம் கடைசி காலத்தில் தான் இருக்கிறோம். கடைசி காலத்தினுடைய மக்கள் நாம் தான். ஏன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் இது நடக்குது. வேதம் சொன்ன மிக துல்லியமான தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொன்னபடியே நடக்குது. இப்போ வேதத்தில் சொன்ன இந்த முக்கியமான தீர்க்க தரிசனம் நிறைவேறி, ஓசியா 3:4-5 நிறைவேறி, இது 75வது வருஷம். ஆண்டவர் சொன்ன இஸ்ரவேலுக்குடைய ஒரு தலைமுறைக்கான கணக்கில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமாய் பல நேரங்களிலே இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து, ஆயத்தத்தை குறித்து பேசும்போது புதிய ஏற்பாட்டில் தான் அது சொல்லப்பட்டிருக்கிறதாகவும், அது ஏதோ மறைமுகமாக இருக்கிறதாகவும், வெளிப்படையாகலாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி சிலர் சொல்வார்கள். சமீபத்தில் இந்த கொரோனா நேரத்தில், இந்த லாக்டவுன் பீரியடில் பழைய ஏற்பாட்டை தியானித்து கொண்டிருந்த போது அநேக காரியங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிலிருந்து, சிலர்லாம் இப்போ சொல்கிறாங்க பழைய ஏற்பாட்டில் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பழைய ஏற்பாட்டே தேவையில்லை, அது முற்றிற்று அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இயேசு சொல்கிறாரு, அதை விடாதிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, பவுல் தெளிவாக எழுதுகிறார். கொலோசியருக்கு எழுதும் போது மிக தெளிவாக பண்டிகைகளையும் மாத பிறப்புகளை குறித்து, பழைய ஏற்பாட்டை குறித்து, அற்பமாய் எண்ணாதிருங்கள், அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினதுன்னு இருக்கு. பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு முழுமை பெறாது. புதிய ஏற்பாட்டினுடைய அநேக ரகசியங்கள் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சாவி அதுக்குள்ளதான் இருக்கு. அதை நீங்க கண்டுபிடிக்கணும். அதுதான் பழைய ஏற்பாட்டை சேர்த்து கொடுத்திருக்கிறார். நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். யூதர்கள் கையில பழைய ஏற்பாட்டு மட்டும் இருக்கிறது. நம்முடைய கையில் தான் முழு வேதாகமத்தையும் கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். அது திருச்சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதான மகத்துவம். வேதம் சொன்னபடி ஓசியாவின் புஸ்தகத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் ஒரு நட்சத்திரம் தோன்றும்னு பிழையாம் சொல்லுவாப்புற தீர்க்க தரிசனம் அங்க ஆரம்பிச்சு, இயேசு கன்னியின் வயிற்றில் பிறப்பார் என்று ஏசாயா சொன்னார். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறித்து ஏசாயாவிலும், அவருடைய வஸ்திரத்தின் மேல் சீட்டு போடுவதை குறித்து சங்கீதத்திலும், அவருடைய மரணத்தை குறித்து யாக்கோபு தரிசனத்திலும், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து யோபு தரிசனத்திலும், அவருடைய பகிரங்க வருகையை குறித்து ஏனோக்கு சொன்னப்பட்டது, அவர் எங்கே வந்து இறங்குவார் என்று சகரியாவில் இருக்கிறது, அவர் எப்படி அரசாட்சி செய்வார் என்பது ஏசாயாவில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிலிருந்து 1000 வருஷ அரசாட்சி வரைக்கும் அத்தனையும் துல்லியமாய் பழைய ஏற்பாட்டுக்குள் இருக்கிறது. அவைகளை தேடி கண்டுபிடித்து படிக்க வேண்டியதுதான் நம்முடைய வேதம், நம்முடைய வேலை. யூதர்கள் செய்த தவறு என்னவென்றால், அந்த வசனத்துக்குள் இருக்கிற இயேசுவை அவர்கள் விட்டுவிட்டார்கள். அவர் முழுவதமாக வந்து நிற்கும் பொழுது அவர்களால் அந்த இயேசுவை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால தான் இயேசு திருப்பி சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அவர்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்காததினாலே இயேசு மாம்சமும் இரத்தமுமாய் வந்து நிற்கும் பொழுது அவர்களுக்கு அவர் புலப்படாமல் போய்விட்டார். அதனால தான் திருப்பி திருப்பி வந்து கேட்பாங்க. அப்பயும் திருப்பி இயேசு சொல்றார், நான் உங்களுக்கு பலமுறை சொன்னேன், நீங்களோ என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினாலே நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லைங்கிறார்.
அதே மாதிரி தான் இப்போ புதிய ஏற்பாட்டு சபையுடைய பிரச்சனை என்னன்னா, இயேசுவினுடைய வருகை, இரண்டாம் வருகை குறித்தும் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்தும் அத்தனையும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதை தேடி கண்டுபிடிச்சி ஆராய்ந்து படிக்க வேண்டியது சபையினுடைய வேலை. ஆனால் இப்போ யூதர்கள் பண்ண அதே தப்பத்தான் புதிய ஏற்பாட்டு சபையும் செஞ்சிட்டு. யூதர்கள் வேதத்தை வாசித்தார்கள், ஆனால் உள்ளுக்குள் இருக்கிறதை தேடி கண்டுபிடிக்கவில்லை. அதே மாதிரி தான் கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு வேதத்தை வாசிக்கிறார்கள், ஆனால் வேதத்துக்குள் இருக்கிற காரியத்தை தியானிக்கிறதில்லை. இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கிறவன் என்று வசனம் சொல்லவில்லை, இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறவன் என்று வசனம் சொல்லுது. ரீடிங்க்கும் மெடிடேஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு கடைசி காலத்தில் நாம வேதத்தை படிக்கிறோம். இங்கே யாரும் படிக்காதவங்களே கிடையாது. காலையில் எழுந்திரிச்ச உடனே பைபிள் வாசிக்கணுங்கிறது நம்ம ரொட்டீன் லைஃப்ல இருக்கக்கூடியதான ஒரு வேலை. ஆனால் அந்த என்ன வாசிக்கிறோம், அன்னைக்கு என்ன வாசிச்சோம், அன்னைக்கு அதில் என்ன ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கு, எதுவுமே நமக்கு தெரியாது. அதனுடைய விளைவு என்ன? வரப்போகிற ஆண்டவரை பற்றின விஷயங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருந்தும் நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம். எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகையை யூதர்கள் தவற விட்டு விட்டார்களோ, அதே போல இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை சபை தவற விட போகிறது. சபை தவற விட்டதுனால தான் உபத்திரவ காலத்துக்குள் போக போகிறது. முதலாம் வருகையை யூதர்கள் தவற விட்டதுனால 1850 வருஷம் அவர்கள் உபத்திரவத்துக்குள்ளே போனார்கள், தேசத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள். அதே மாதிரி ஒரு சூழ்நிலை புதிய ஏற்பாட்டு சபைக்கும் வரும். அதற்கு முன்பதாக சபைக்கு தேவையானதான அந்த அறிவிப்பை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுவும் கடைசி காலமாக இருக்கிறபடினாலே சபைக்கு ஆண்டவர் எப்படியாகிலும் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஓசியா புஸ்தகத்திலிருந்து யோவேல் புஸ்தகம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கடைசி காலத்தினுடைய அட்டவணை, டைம் லைன் மிகச்சரியாக இருக்கும். ஒவ்வொரு காரியமும் நம்ம காலத்தில் நடக்கிறது அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ முதலாவது நம்ம வாசிச்சோம் ஓசியா 3, 4, 5 இஸ்ரவேலர்கள் திரும்பி வருகிறது கடைசி நாட்கள்னு சொல்லி வந்துட்டாங்க. தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு. அவங்க வந்த பிறகு என்ன செய்வாங்க அப்படிங்கிறது 4ஆம் அதிகாரம் ஓசியா புஸ்தகத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 9:4 வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேல் தேசத்தினுடைய நிலையை கர்த்தர் அங்கே ஒவ்வொன்றா கொடுத்திருப்பார். இஸ்ரவேலில் இருக்கிற மெய்ப்பர்கள் என்ன செய்வாங்க, இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்வாங்க, இஸ்ரவேல் எப்படி தேவனை விட்டு தூரம் போகும், இஸ்ரவேல் எப்படி சோரம் போகும், எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கிறார். அதன்படிதான் இந்த 70 வருஷம் இஸ்ரவேல் தேசம் தேவனை விட்டு தூர போயிருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் இப்போ இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்ன தெரியுமா? இஸ்ரவேலை பற்றின ஒரு மாயையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. நல்ல கேளுங்க கிறிஸ்தவர்கள், கவனியுங்கள். இஸ்ரவேல் தேசம் என்பது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பூமி. இட்ஸ் a promised land. ஆனால் ஹோலி லேண்ட் கிடையாது. ஒன்று புரியணும் உங்களுக்கு, அது புனித பூமி கிடையாது, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பூமி. இன்னைக்கு கடைசி காலத்தில் இந்த புனித பூமின்னு ஒன்று சொல்லி மற்றவர்கள் புனித ஸ்தலத்தை தேடி போகிற மாதிரி நீங்களும் இப்போ எருசலேமை தேடி போக தொடங்கி இருக்கிறீங்க. அதுவும் கடைசி காலத்தில் இது ஒரு மிகப்பெரிய வியாபாரமாக இருக்கிறது. சபைகளிலே எருசலேம் விற்கப்படுகிறது. காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய அநேகர் டூரிஸ்ட் கைடுகளாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். கவனித்துக் கொள்ளுங்கள். புனிதம் என்பது எங்கே இருக்கிறது என்றால் உங்களுக்கும் எனக்கும் எங்கே முழங்கால் போட்டு நாம் பாவ மன்னிப்பு கேட்கிறோமோ, எங்கே நம்முடைய தேவன் நம்மளை மன்னிக்கிறாரோ அதுதான் புனிதம். பாவத்தை தொலைக்கிற இடத்துக்கு பேர் தான் புனித ஸ்தலம், புண்ணிய ஸ்தலம். அநேகர் தங்கள் பாவங்களை தொலைக்கிறதுக்கு பல இடத்துக்கு போறாங்க, அதுக்கு புண்ணிய ஸ்தலம்னு பேர் வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கும் எனக்கும் முழங்கால் போடுகிற இடத்திலேயே பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். அவருடைய ரத்தம் நம்முடைய பாவத்தை கழுவுகிறது. நாம் விசுவாசிக்கிறோம், அவர் கழுவுகிறார், பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்கு வருகிறது. அதை பொறுத்த வரைக்கும் புண்ணிய ஸ்தலம் என்பது இந்த பூமியில் நமக்கு கிடையாது. ஆனால் இஸ்ரவேல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி, ப்ராமிஸ்டு லேண்ட். இன்னைக்கு கடைசி காலத்தில் இந்த ப்ராமிஸ்டு லேண்டை பற்றி ஒரு புரிதல் இல்லாததுனால அநேகர் ஏமாற்றப்படுகிறீர்கள். ஏன் சொல்றேன்னா, புனித பூமியா இருந்தா அங்க பாவம் இருக்கக்கூடாது. இஸ்ரவேலுக்குள்ள அந்த 3ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் கர்த்தர் என்னென்ன காரியங்கள் சொல்லுகிறாரோ ஓசியா புஸ்தகத்தில் அத்தனையும் இருக்கு. கொஞ்சம் உங்களுக்கு வெளிப்படையா சொல்லணும்னா, இஸ்ரவேல் தேசத்தில் போனீங்கன்னா மதுபானம் இருக்கிறது, இஸ்ரவேல் தேசத்தில் ஓரின சேர்க்கை இருக்கிறது, இஸ்ரவேல் தேசத்தில் விக்கிரகம் இருக்கிறது. இப்போ நீங்க கேட்கலாம், ஒருவேளை எந்த தேசத்தில் இல்லை, ஏன் இஸ்ரவேலில் இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, கவனித்துக் கொள்ளுங்கள், எல்லா தேசத்திலையும் இருக்கலாம்.
இஸ்ரவேலிலே இருக்கக்கூடாது. ஏனென்றால் அது தேவனுடைய தேசம். அவர்களை தேவன் மீண்டும் கொண்டு வந்திருக்கிறார், அவர்களை மீண்டும் நாட்டி இருக்கிறார். ஆனால் அவர்கள் இப்பொழுது தேவனை விட்டு தூரம் போயிருக்கிறார். அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் நடக்கிற காரியங்கள் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்கு உங்களுக்கு நான் இதை விரிவாய் சொல்லுகிறேன் என்றால், கடைசி காலத்தில் சபையில் நிறைய வியாபாரிகள் தொடங்கி விட்டார்கள். சபையிலே புறாவித்தது போக எருசலேம் தேவாலயத்திலே புறாவித்ததுக்கு பதிலாக இப்பொழுது சபையிலே எருசலேமே விற்கப்படுகிறது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. நீங்க எருசலேமுக்கு போயிட்டு வர்றதுனால பரலோகத்தில் முன்னுரிமை கொடுப்பாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. இவர் ட்ரிப்பு போயிட்டு வந்திருக்கிறாரு, அதனால சிங்காசனத்துக்கு பக்கத்தில் சீட்டு போட்டு கொடுப்போம்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்க போறதில்ல. ஒருவேளை நீங்க படிக்கிறீங்க, அதனால அந்த ஒரு ஸ்டடி டூர் போறோம், கத்துக்க போறோம், அது வேற விஷயம். புனித பயணமாக போகாதிருங்கள். புனிதம் அங்கே கிடைக்காது. நீங்கள் ஒரு ஸ்டடி டூர் போறீங்கன்னா அது உங்க இஷ்டம். ஸோ இப்போ இஸ்ரவேலுக்குள்ளே கர்த்தர் இருக்கிற காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. அதனால கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓசியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4-5 வசனத்துல, குறிப்பாக 4வது வசனத்துல 9:4 அவர்கள் கர்த்தருக்கு திராட்சரசத்தின் பானபலியை வார்ப்பதும் இல்லை, அவருக்கு அங்கீகரிப்பாய் இருப்பதும் இல்லை. அவர்களுடைய பலிகள் அவர்களுக்கு துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை போல இருக்கும். அதை புசிக்கிற யாவரும் தீட்டுப்படுவார்கள். அவருடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும், அது கர்த்தருடைய ஆலயத்தில் வருவது இல்லை. இந்த தீர்க்க தரிசன முன்னறிவிப்பை கவனிங்க. அப்பமோ ரசமோ ஆலயத்துக்குள் வராது, அது தடுத்து நிறுத்தப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மிக தெளிவாக இருக்கிறது. அவர்கள் கர்த்தருக்கு திராட்சை ரசத்தின் பான பலியை வார்ப்பதும் இல்லை. கடைசியாக அதே வசனம் சொல்லுது, அவர்கள் அப்பத்தை போல் இருக்கும், அவருடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும், அது கர்த்தருடைய ஆலயத்தில் வருவதில்லை. இஸ்ரவேலர்கள் திரும்பி வந்த பிறகு இந்த 100 வருஷத்தில் அவர்களுக்கு அப்பமும் ரசமும் அவர்களுக்கு ஆலயத்துக்குள் வருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 100 வருஷத்தில் நீங்கள் கணக்கெடுத்து பாருங்க, அப்பமோ ரசமோ ஆலயத்துக்குள் வராத காலம் எது என்று கவனித்து பாருங்கள். உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் வேதாகமத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் வெளியே நிறைவேறுகிறதா என்பதை நாம் யோசிக்கணும். ஏங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வானசாஸ்திரிகள் வந்து மேசியா பிறந்திருக்கிறார், யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாருங்கிறத எதை வச்சு சொன்னாங்கன்னா, வானத்திலே ஒரு நட்சத்திரத்தை கண்டோம் என்று சொல்லுகிறார். வெளியில் நடக்கிற அடையாளத்தை வைத்து உள்ளே ராஜா பிறந்திருக்கிறார் என்று அர்த்தம். இயேசுவும் சொல்றார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், இதையெல்லாம் கேட்கும் போது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிவீர்கள் என்று சொல்லுகிறார். வெளியே நடக்கிற அடையாளத்தை வச்சு தான் இயேசுவினுடைய வருகையும் பைபிளுக்குள்ள நடக்கிற சம்பவத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். எதுக்கு இதை உங்களுக்கு சொல்றேன்னா, கடந்த 100 வருஷத்துல ஆலயத்துக்குள் அப்பமும் ரசமும் வராத காலம் எது என்பதை கவனித்து பாருங்க. இந்த கடந்த 3 வருஷம் 2020, 2021 இந்த காலகட்டங்கள் தான் அப்பமும் ரசமும் ஆலயத்துக்குள் வராத வருஷம். உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன், எல்லா காலகட்டத்திலேயும் அப்பமும் ரசமும் பிற்கப்பட்டது. குறிப்பாக அப்போஸ்தலர் காலத்தில் வீடுகள் தோறும் அப்பமும் ரசமும் அப்பம் பிற்கப்பட்டது. அதற்கு பிறகு ஆலயங்களிலே கொண்டு வரப்பட்டது. ரிச்சர்ட் உம்ரான் தன்னுடைய பரம பாடுகளை குறித்து எழுதும் போது அந்த புத்தகத்தில் எழுதுகிறார், அவர் சிறைச்சாலையில் கூட அப்பத்தை பிட்டு இருக்கிறார். தனக்கு கொடுக்கப்பட்ட பிரெட்டை வச்சு சாப்பாட்டை வச்சு அப்பமும் ரசமும் கைதிகளோட பிட்டு இருக்கிறார். அப்படி அப்பமும் ரசமும் எல்லா காலகட்டத்திலும் இருந்தது. ஒரே ஒரு காலகட்டத்தில் மட்டும்தான் அது ஆலயத்துக்குள் இல்லாமல் தடுத்து நிறுத்தப்பட்டது. அது எந்த காலகட்டம் என்று சொன்னால், உங்க எல்லாருக்கும் அறிந்திருக்கிறபடி கடந்த 2020, 21 காலகட்டங்களிலே சபை மூடப்பட்டிருந்த காலத்தில் அப்பமும் ரசமும் சபைக்குள் வராமல் இருந்தது. உலக பிரகாரமாக இதற்கு நாம் ஒரு காரணத்தை சொல்லிவிடுவோம். கொரோனா வந்ததுனால, கோவிட் வந்ததுனால சர்ச் தொடங்கல, சர்ச் மூடி இருந்தாங்க, அதனால அப்பமும் ரசமும் வரல. இதை தான் உலகமும் சொல்லுது. கொரோனா இருந்ததுனால ஷாப்பிங் மால் மூடி இருந்தது, கொரோனா வந்ததுனால ஸ்கூல் மூடி இருந்தது, கொரோனா வந்ததுனால ஃபேக்டரி மூடி இருந்தது. இது உலக காரணம். அதே காரணத்தை சபையும் சொல்லுமானால் உலகத்தில் உள்ள கட்டிடங்களுக்கும் சபைக்கும் வித்தியாசம் இல்லை என்று அர்த்தம்.
ஆனால் வேதத்தின்படி சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொரோனாவா இருக்கட்டும், அதற்கு முன்பதாக வரக்கூடிய எந்த வியாதிகளாக இருக்கட்டும், அல்லது இதுக்கு பிறகு வரக்கூடியது, இனி ஒன்று வரப்போகிறதாம். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் போன வாரம் சொல்லிட்டாங்க, ரெடியாவோ சொல்லிட்டாங்க, கொரோனாவை விட மோசமான ஒன்று வரப்போகிறது என்று வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO உடைய சீஃப் சொல்லியிருக்கிறார். இருக்கட்டும், எல்லா காலகட்டத்திலும் சரி, எதுவும் சபையை மேற்கொள்ளாது. எல்லா காலகட்டத்திலும் சபைதான் நோய்களை மேற்கொள்ளும், நோய் சபையை மேற்கொள்ளாது. இந்த காலகட்டத்திலும் நான் சொல்லுவேன், கொரோனாவானது சபையை மேற்கொள்ளவில்லை, ஆனால் சபை மூடப்பட்டது, அப்பமும் ரசமும் நிறுத்தப்பட்டது. என்ன காரணத்திற்காக? அப்பமும் ரசமும் என்பது தேவன் நம்மோடு பண்ணின ஒரு உடன்படிக்கை, அக்ரிமெண்ட். அவரே சொல்லுகிறார், இது உங்களோடு பண்ணுகிற புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்று சொல்லி. ஒரு 2 பேர் பண்ணியிருக்கிற உடன்படிக்கையை ஒருத்தர் தற்காலிகமாக நிறுத்துகிறார் என்று சொன்னால், அந்த இன்னொரு ஆளோடு கூட அவருக்கு ஏதோ பிரச்சனை என்று அர்த்தம். அவ்வளவுதான் விஷயம். 2000 வருஷமாக உடன்படிக்கையை கட்டி காத்ததான தேவன் இந்த 2 வருஷம் அப்பமும் ரசமும் சபைக்குள் வராதபடி உலகளாவிய, அதான் ரொம்ப முக்கியம், ஏதோ தமிழ்நாட்டில் ஏதோ இந்தியாவில் இல்லை, உலகளாவிய வேர்ல்டு வைட் கம்யூனியன் நிறுத்தப்பட்டது. 6 மாச காலம் கம்யூனியன் கிடையாது. என்ன காரணம்? இந்த 9ஆம் அதிகாரத்துக்கு முன்பதாக உள்ள எல்லா காரியங்களையும் வாசித்து பாருங்கள். கர்த்தர் சபைகளுக்குள்ளே அருவருப்பு இருக்கிறதை காண்கிறார். சபை தேவனை விட்டு தூரம் போனதாக சொல்லுகிறார். அதனுடைய விளைவு கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையை நிறுத்தி வைக்கிறார். ஒரு சிலர் சொன்னார்கள், தேவன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாரு, இதெல்லாம் ரொம்ப ஓவரா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு தெரியுமா, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து நான் ஆலயத்தை கட்டுவேன் என்று ஆகாய் புஸ்தகத்தில் சொன்ன அதே தேவன் மத்தேயு 24 சொல்றாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு அது இடிக்கப்பட்டு போகும் என்றார். தோட்டத்தை உண்டாக்கின தேவன் சொல்லுகிறார், தோட்டத்தை நான் தூர்த்து போடுவேன் என்று சொல்லுகிறார். ஆலயத்தை கட்டவும் அவருக்கு அனுமதி உண்டு, அதை இடிக்கவும் அவருக்கு வல்லமை உண்டு. சாலமோன் தேவாலயத்தை கட்டுவதற்கு பர்மிஷன் கொடுத்த அதே ஆண்டவர் தான் நேபுகாத்நேச்சார் தீக்கிரையாக்குவதற்கும் அனுமதி கொடுத்தார். செருபாபேலை வைத்து கட்டுவதற்கு அனுமதி கொடுத்த அதே ஆண்டவர் தான் தீத்துராயனால் கிபி 70 அந்த ஆலயம் இடிக்கப்படுவதற்கும் அனுமதி கொடுத்தார். மோசேயை கொண்டு ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு அனுமதி கொடுத்த அதே ஆண்டவர் தான் நியாயாதி புஸ்தகங்களில் வாசித்து பாருங்கள், நியாயாதிபதிகள் காலத்திலே உடன்படிக்கை பெட்டியை பிடித்துக் கொண்டு போவதற்கும் அனுமதி கொடுத்தார். தேவன் கட்டுவதற்கும் அவரால் முடியும், இடிப்பதற்கும் அவரால் முடியும், இடித்ததை மீண்டும் கட்டுவதற்கும் தேவனால் முடியும். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதனுடைய விளைவு சபைகளுக்குள்ள அப்பமோ ரசமோ வராம நிறுத்திடுச்சு. என்ன காரணம்? சபைக்குள்ள கர்த்தர் அருவருக்கிற எல்லா அருவருப்பும் இந்த கடந்த 20 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துச்சு. உள்ள வந்ததே யாருக்கும் தெரியாது. அதான் ரொம்ப முக்கியம். உள்ள வந்துச்சு, ஆனா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதோட சகிச்சுக்கிட்டு வாழ தொடங்கிட்டோம். ஒரு காலத்துல பாவம் எதிர்க்கப்பட்டது, ஒரு காலத்திலே பாவம் சகித்து கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு இப்பொழுது பாவம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. ஆலயத்தில் கர்த்தரா தான் பார்த்தார். சபைகளுக்குள்ள, வெளிநாடுகளில் போனீங்கன்னு சொன்னா சபைகளுக்குள்ள ஓரின சேர்க்கை திருமணம் பண்ணி வைக்காட்டி அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி ஜெயில் தண்டனை. சபைகளுக்குள்ளே நாய்க்கு பூனைக்கும் கல்யாணம், சபைகளுக்குள்ளே எல்லா அருவருப்பு, சபைகளுக்குள்ளே குழந்தையெல்லாம் பெத்துட்டு அப்புறம் வந்து திருமணம் பண்ணிக்கலாம், சபையில் கர்ப்பமா இருக்கிறவங்க வந்து திருமணம் பண்ணிக்கலாம், அப்படியெல்லாம் இருக்கு, சட்டம் இருக்கு. ஆனா வசனம் சொல்லுது, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதா இருக்கிறது. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி சர்ச்சு இஷ்டத்துக்கு போயிருச்சு. இதெல்லாம் வெளிநாட்டுலங்க, எங்க நாட்டிலலாம் அப்படி இல்லை. நீங்க ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விதம். இங்க அதுக்கு அனுமதி இல்லை. ஆனா இங்க மற்ற எல்லா காரியமும் இருக்கும். சபைக்குள்ள வியாபாரம் நடக்கும், சபைக்குள்ள ஏழை நடக்கும், சபைக்குள்ள வந்து ஜாதி பிரிவினர் இருக்கும், சபைக்குள்ள வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க, சபைக்குள்ள எல்லாம் நடக்கும். ஆனா கேட்கக்கூடாது. கேட்டா அவங்களுக்கு கோபம் வந்துடும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. சபை நம் இஷ்டப்படி நடத்துவதற்கு அல்ல, சபை தேவன் இஷ்டப்படி நடத்துவதற்கு. தேவனுடைய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டது சபை. மனிதர்களை திருப்திப்படுத்துகிற இடம் சபை அல்ல. கடைசி 20-30 வருஷம் எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க, சபையில் இருக்கிறவங்க அவங்க நினைக்கிறபடி சர்ச் நடக்கணும், அவங்க நினைக்கிறபடி ஊழியக்காரர் இருக்கணும்,
அவங்க நினைக்கிறபடி பிரசங்கம் வரணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆராதனை இருக்கணும், அவங்க நினைக்கிற நேரத்துக்கு தான் சர்ச்சை நடக்கணும், 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் அதுக்கு மேலே நடத்தக்கூடாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி சபை நடந்தால் சபையும் பரலோகத்துக்கு போகாது, நீங்களும் போக மாட்டீர்கள். தேவனுக்கு ஏற்ற மாதிரி நடக்கிற சபை தான் பரலோகத்திற்கு போகும். சபை என்பது நம்மை உருவாக்குவதற்காக கர்த்தர் உருவாக்கின இடம், சடங்காச்சாரமான பிளேஸ் கிடையாது. திஸ் இஸ் நாட் a place for entertainment, that is a place for transformation. சபை தேவனை விட்டு தூரம் போயிருச்சு. ஆலயத்துக்குள்ள எல்லா அருவருப்பும் இருந்துச்சு, ஆனா சொல்லக்கூடாது. வெளியே நடக்கிற சினிமாவில் நடக்கிற எல்லா ஆட்டமும் பாட்டமும் சபைக்குள்ள இருக்கும், வெளியே நடக்கிற அரசியல் சபைக்குள்ள இருக்கும், வெளியே நடக்கக்கூடிய எல்லா அருவருப்பும் சபைக்குள்ள இருக்கும், ஆனா கேட்கக்கூடாது, சொல்லவும் கூடாது. கண்டும் காணாதவரை போல இருக்கணும். அதனுடைய விளைவு கர்த்தர் சொல்லி பார்த்தாரு, கேட்கல, மூடிட்டார், மூடி போட்டுட்டார் 6 மாச சபை. ஒரு ஊழியக்காரர் விதமாய் கேட்டார், கர்த்தர் சபையை மூடுவாரான்னு. 8ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகம் 6வது வசனத்திலிருந்து போய் வாசித்து பாருங்கள். வசனம் தெளிவா சொல்றார், என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு தூரமாய் போகும் பண்ணும்படியான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தார் செய்கிறார்கள் என்று சொல்லி. சபையை விட்டு தேவன் தூரம் போய் ரொம்ப நாளாச்சு. 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவிக் கொண்டிருந்த ஆண்டவர் வாசப்படிக்கு போயிட்டார். வாசப்படியில் என்று கதவை தட்டுறாரு, அப்படின்னா சபை கதவை மூடிருச்சுன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்றார் லவோதிக்கேயா சபையை பார்த்து, நீ நிர்வாணியாய் இருக்கிறதை அறியாது இருக்கிறாய். தனக்கு இருக்கக்கூடியதான என்ன தப்பு சபையில் இருக்குன்னு சபைக்கே தெரியாது. அப்படியே எழுந்திருச்சு யாராவது ஒரு சிலர் சொன்னாங்கன்னா சபைக்குள்ள அவங்கள கட்டம் கட்டி தூக்கிடுவிய, அவங்கள சபைக்குள்ள எந்த போஸ்டிங்ல வைக்க மாட்டிய. சத்தியம் பேசுறவனுக்கு சபையில் இடம் கிடையாது, சத்தியம் பேசுற ஊழியக்காரனை தூக்கிடுவிய. உங்களுக்கு என்ன ஏத்த மாதிரி ஆள் கிடைக்குதோ அவர்களை தான் ஏத்துவிய. அதனுடைய விளைவு 9ஆம் அதிகாரம் ஓசியா புஸ்தகம் 4வது வசனத்துல ஆண்டவர் சொன்னபடி அப்பமும் ரசமும் சபைக்குள் வரவில்லை, நிறுத்தப்பட்டு விட்டது. உடன்படிக்கையை கர்த்தர் தற்காலிகமாக நிறுத்தினார், மனம் திரும்புவதற்காக. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் போய் வாசித்து பாருங்க. கர்த்தர் சில நேரங்களில் யார் கையிலையாவது பிடிச்சு கொடுப்பார். மீதியானியர் கையில, மோவாபியர்கள் கையில. எதுக்கு தெரியுமா கொடுக்கிறாரு? அவர்கள் படுத்துகிற பாடுல இவன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி. அதே மாதிரிதான் 6 மாசம் கொரோனாவின் கையில சபையை பிடிச்சு கொடுத்தார் ஆண்டவர். அதன் மூலமாக சபை மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பினார். நான் விசுவாசிக்கிறேன், அந்த 6 மாத காலத்தில் ஒரு பெரிய கூட்டம் ஆண்டவர் பக்கம் திரும்பி வந்தது. அநேக சபைகள் வசனத்தின் பக்கம் திரும்பிச்சு. இன்னும் பாதி திரும்பாம இருக்கு, ஆனா பாதி திரும்பிருச்சு. எது வசனம், எப்படி இருக்கணும், எப்படி கர்த்தருக்குள்ள இருக்கணும், ஏன் சபை, எது வசனம், எல்லாம் அவர்கள் அப்பதான் தெரிஞ்சுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். என்ன பெரிய விஷயம்னா, எது சரி எது தப்புன்னு அவங்களுக்கே தெரியாம இருந்துச்சு ரொம்ப நாள். எனக்கு ரொம்ப மனசு வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பொதுவாக சென்னைக்கு யாராவது மாத்தலாகி வராங்க, வீடு வராங்கன்னா அவங்க கேட்பாங்க ஃபோன் பண்ணி, பாஸ்டர் சென்னையில் ஏதாவது ஒரு நல்ல சர்ச்சு சொல்லுங்கம்பாங்க. எனக்கு அந்த வார்த்தையே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். காரணம் என்னென்னா, சர்ச்சினாலே நல்லது தான். அவங்க பர்டிகுலராக என்ன கேட்குறாங்க, நல்ல சர்ச்சு இருந்தால் சொல்லுங்க. அப்படின்னா கெட்ட சர்ச்சும் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடாது அல்லவா? உலக கெட்டதாக இருக்கிறது. அந்த கெட்ட உலகத்தில் நல்ல இடம் ஒன்று இருக்கிறது என்றால் அதுதான் திருச்சபை. அதுக்கு தான் ஆண்டவர் சர்ச்சை உண்டாக்கினார். அதனுடைய விளைவு சபை தேவனை விட்டு தூரம் போச்சு, ஆண்டவர் நிறுத்திட்டார். இப்போ மீண்டும் கர்த்தர் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். விசுவாசிகள் நல்லாய் கவனியுங்கள், வந்திருக்கிறவர்கள் நன்றாய் கவனியுங்கள். மீண்டும் கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தார் நமக்கு. 2021 சபையெல்லாம் திறக்கிறதுக்கு கர்த்தர் அனுமதி கொடுத்துட்டார். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் 2020 செப்டம்பர்லேயே ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்துட்டார். ஆனால் பல நாடுகளில் 2022 தான் சர்ச்சு தொடங்குச்சு. பல நாடுகள் சபையில் எதையுமே திறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்காம இருந்தாங்க, எல்லாம் ஆன்லைன் தான். ஆனால் உங்களுக்கும் எனக்கும், இந்த குறிப்பாக தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் கர்த்தருடைய கிருபை ஒன்று எப்பொழுதும் நிழல் போல மூடிக்கொண்டே இருக்கிறது. இந்தியா முழுக்க என்ன நடந்தாலும் அது இந்த 2 மாநிலத்துக்குள் மட்டும் வராதபடிக்கு கர்த்தர் இன்னைய வரைக்கும் பத்திரமாய் நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அது என்ன காரணம், அது யார் என்னென்ன காரணம் சொல்றாங்களோ என்னமோ, அவங்கவுங்களுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் ஒரு காரணத்தை நம்புறேன். எதனால இந்த தமிழ்நாடும் கேரளாவும் பத்திரமா பாதுகாக்கப்படுது அப்படிங்கிறத நான் எது நம்புறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
தோமாங்கிற முதல் மனுஷனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கேரளா, கடைசி ஸ்டெப்பு சென்னை. இந்த ரெண்டுத்துக்கும் உட்பட்ட இடத்தை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். இந்த தமிழ்நாடும் கேரளாவும் பாதுகாக்கப்படுவதற்கு அது ஒரு பெரிய காரணமாக நான் நம்புகிறேன். இதுதான் பைபிள் காரணம் சொல்லலை, இது என்னுடைய நம்பிக்கை. அதன்படி நமக்கு ஆண்டவர் திறக்க வாய்ப்பு கொடுத்தார். ஆனால் இன்னும் போக போக மீண்டும் கொஞ்சம் அந்த கொரோனாவோட இதெல்லாம் குறைஞ்ச உடனே சபை மீண்டும் பழைய நிலைமைக்கு போகுது, மீண்டும் மோசமான கண்டிஷனுக்கு போயிட்டு இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. இப்போ சபை மீண்டும் மோசமான கண்டிஷனுக்கு போச்சுன்னா இதை விட மோசமான காரியங்கள் எல்லாம் வரும். ஒரு நாடோ ஒரு ஊரோ பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் அது சபையின் கையில் தான் இருக்கிறது. சபை ஒழுங்காக இருந்தால் நாடு ஒழுங்காக இருக்கும், சபை ஒழுங்காக இருந்தால் தேசம் ஒழுங்காக இருக்கும். சபையின் கையில் தான் எல்லாமே இருக்கிறது. இன்னைக்கு நாம் அதை வேற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறோம். மீண்டும் கொஞ்சம் தேவனை விட்டு தூர போற கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. சபைகளுக்குள்ளே ஓநாய்களுக்கு இடம் அதிகரித்து கொண்டே போகிறது. கள்ள உபதேசங்களும் மாய்மாலமான உபதேசங்களும் ஜனங்களை மயக்கிற உபதேசங்களும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வருது. கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. உலக ஆசீர்வாதத்துக்காக சபை கிடையாது. சபை பரலோகத்தின் ஆசீர்வாதத்துக்காக உருவாக்கப்பட்டது. உலக ஆசீர்வாதமும் கூட கொடுக்கப்படும். ஆனா இன்னைக்கு உலக ஆசீர்வாதத்தை ஃபோக்கஸ் பண்ற மெசேஜ், உலக ஆசீர்வாதத்தை ஃபோக்கஸ் பண்றதான ஊழியக்காரனை மீண்டும் சபை ஏற்றுக்கொள்ள தொடங்குகிறது. இது உங்களுக்கு அழிவைத்தான் கொண்டு வரும், ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. உலக ஆசீர்வாதத்தை 2018 வரைக்கும் பேசினவங்க, 19 வரைக்கும் பேசினவங்க 2020 21 எங்கே போனார்கள்? மரணமே கிடையாது என்று சொன்னவர்கள் எல்லாம் 2020 21 எங்கே போனார்கள்? தரித்திரமே கிடையாது என்று சொன்னவர்கள் எங்கே போனார்கள்? 2 வருஷம் ஓடி ஒளிஞ்சாச்சு. இப்ப திருப்பி நார்மலான திருப்பி அந்த ஓநாய் கூட்டம் வருது. தூத்துக்குடி சபை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் உங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்து விட்டு போகிறோம். மாம்ச ஆசீர்வாதத்துக்கு உலக ஆசீர்வாதத்திற்காக தேவனுக்கு பின்னால் வராதிருங்கள். வானத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்கு வாருங்கள். உலக ஆசீர்வாதமும் சேர்த்து உங்களுக்கு அருளப்படும். அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று வசனம் சொல்லுகிறது. நம்முடைய வேலை தேவனை தேடுவது மட்டும். தேவன் மற்ற எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். இன்னைக்கு கடைசி காலத்தில் சபை மீண்டும் அப்படிப்பட்ட ஓநாய்கள் எழும்பி இருக்கிறது. பிவேர், அவ்வளவுதான் உங்களுக்கு சொல்ல முடியும். இந்த இடைப்பட்ட காலத்தில் வேதத்தில் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக துல்லியமாக நிறைவேறியது. அதில் மிக முக்கியமான நிறைவேறின தீர்க்க தரிசனம் என்னவென்று சொன்னால் 12ஆம் அதிகாரம் ஓசியாவின் புஸ்தகம் 1வது வசனத்தில் மிக முக்கியமாக ஆண்டவர் சொன்ன ஒரு ஒப்பந்தம் பூமியிலே ஏற்படுத்தப்பட்டது. வாசிங்கள் 12:1 வாசிங்கள். எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற் காற்றை பின்தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசிரியரோடு உடன்படிக்கை பண்ணுகிறான். எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. இந்த 2 தீர்க்க தரிசனம் இந்த வசனத்தில் இருக்கிறது. இந்த 2 தீர்க்க தரிசனமும் இந்த இடைப்பட்ட காலத்தில், குறிப்பாக 2020 23 இந்த இடைப்பட்ட காலத்தில் நிறைவேறி முடிச்சிருச்சு. இது எல்லாம் டிவியில் வந்தது, பேப்பரில் வந்தது. அதை நீங்கள் நியூஸாக பார்த்திருப்பீர்கள், ஆனால் ப்ராஃபஸியாக பார்த்திருக்க மாட்டீர்கள். அதுதான் இங்கே பிரச்சனையே. செய்தியாக இருக்கும், தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாக நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். அந்த 12:1 என்ன சொல்லுகிறது? அசிரியரோடு கூட இஸ்ரவேல் உடன்படிக்கை பண்ணும் என்று வசனம் சொல்லுகிறது. அசிரியரோடு கூட உடன்படிக்கையை இதுவரைக்கும் இஸ்ரவேல் பண்ணினது கிடையாது. உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாம் பெயர் சபாவிலே அபிமெலேக்கோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். அதற்கு பிறகு ஈசாக்கு உடன்படிக்கை பண்ணுகிறார். அதற்கு பிறகு யாக்கோபு சீரியன் ஆகிய லாபானோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். அதற்கு பிறகு உடன்படிக்கை எங்கேயும் பண்ணப்படவில்லை. அது இஸ்ரவேலர்கள் பண்ணி கொடுக்கிறார்கள் உடன்படிக்கை பெட்டி. அது அவங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. நான் உலக பிரகாரமாய் சொல்லுகிறேன். ஆனால் வேதம் சொல்லுது, இஸ்ரவேலர் திரும்பி வந்த பிறகு அசிரியரோடு கூட உடன்படிக்கை பண்ணுவார்கள் என்று சொல்லி வேதம் சொன்னபடியே துல்லியமாக 2021 ஆண்டு அசிரியன்ஸ் என்று சொல்லக்கூடிய அரபியர்களோடு கூட, குறிப்பாக துபாய் தேசத்தில் இருக்கக்கூடிய 7 நாடுகளோடு கூட இஸ்ரவேல் உடன்படிக்கை பண்ணிவிட்டது. கடந்த 3000 வருஷத்தில் ஏற்படுத்தப்பட்ட முதல் உடன்படிக்கை. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இதுக்கு முன்பாக எகிப்தோடு கூட உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறது.
ஜோர்டானோடு கூட பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் அசிரியரோடு கூட பண்ணப்பட்ட உடன்படிக்கை இதுதான். நீங்க பார்க்குற இந்த விஷயங்கள் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் கேட்டா, இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப் ஆயிருச்சு. 2000 வருஷம் கழிச்சு இஸ்ரவேலர்கள் மாடர்ன் ஆயிட்டாங்க, அசிரியர்கள் மாடர்ன் ஆயிட்டாங்க, எல்லாமே மாடர்ன் ஆயிருச்சு, எல்லாம் மாறிடுச்சு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிறது. அவர் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நிறைவேறுகிறது. 2500 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை நம் கண்களுக்கு முன்பாக 100% நிறைவேறி விட்டது. அசிரியரோடு கூட உடன்படிக்கை முடிஞ்சிருச்சு. 22 அரபு நாடுகள் இருக்கிறது, 7 நாடுகளோடு கூட சைன் பண்ணி முடிச்சாச்சு. எவ்வளவு பெரியதான தீர்க்க தரிசனம், கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க, இது டெக்னாலஜி டெவலப் ஆயிருச்சு, சேட்டிலைட் விட்டாச்சு, நாம நிலாவுக்கு போய் தேடி பார்த்துட்டோம், செவ்வாய் கிரகத்துக்கு போய் பார்த்துட்டோம். இந்த ஒரு நிலாவுக்கு போன ஒரு 3 பேர்ல ஒரு மனுஷன் வந்து சொன்னார், அட் லாஸ்ட் வி கேம் டு மூன், அதாவது நாங்கள் நிலவுக்கே வந்து விட்டோம், கடவுளை காணவில்லை. நிலாங்கிறது இங்கேருந்து இருக்கிற ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திரம், அவ்வளோதான். ஒரு 3,64,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு, அவ்வளோதான், பக்கத்தில் இருக்கு. இன்னும் எவ்வளோ இருக்கு. அவர் சொல்லிட்டார் கடவுளை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டார். கவனிச்சு கொள்ளுங்கள், இவங்கெல்லாம் போய் பார்த்துட்டு கடவுளை பார்க்கலன்னு சொல்றாங்க. ஆனால் வேதத்தில் 2500 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வசனங்கள் எல்லாம் 100% துல்லியமாக, இவ்வளோ டெக்னாலஜி டெவலப் ஆன பிறகும், இவ்வளவு மாடர்ன் ஏஜ் காலத்திலேயும் சொன்னபடி வசனம் நிறைவேறும். ஏன்னா சொல்லிய தேவன் அப்படிப்பட்டவர். அவர் வாக்குரைத்தால் 100% நடக்கும். அந்த தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் தேவனாகவே இருக்கிறார். இன்னைக்கும் அவர் சொல்லுகிற வாக்கு தத்தங்களில் ஒன்று கூட தவறி போவதில்லை. ஒருவேளை சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கலாம். 1948 இஸ்ரவேல் வரும்போது எல்லா அரபு நாடுகளும் எதிர்ப்பு. 2004 வரைக்கும் இஸ்ரவேலை அங்கீகரிக்கவில்லை. 2015 வரைக்கும் இஸ்ரவேலுக்கு எதிராக ஐநா சபையில ஓட்டு போட்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அவர்கள் இவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுவார்கள் என்று. 5 வருஷம் நிலைமை தலைகீழாய் மாறியது. அசிரியோடு கூட உடன்படிக்கை முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உங்கள் சூழ்நிலை என்ன தலைகீழா இருக்கட்டும், நடக்க முடியாததாக இருக்கட்டும், நடக்கவே நடக்காதுன்னு சொல்லட்டும், ஆனா கர்த்தர் சொல்லிட்டார்னா அது நடக்கும். நீங்க விசுவாசிங்க, சொன்னது கர்த்தர். சூழ்நிலைகளை பார்க்காதிருங்கள். ஆடு மேய்க்கும் போது ஒருத்தனை பார்த்து சொல்லுவார், நீ ராஜா ஆவேன்னு. ஏங்க என்ன பார்த்து சொல்றீங்க, நானா ராஜா ஆவேன்? சொன்னது கர்த்தர். ஒரு நாள் நீ ராஜாவாக மாறுவாய். நீ விசுவாசிக்க வேண்டியது சூழ்நிலை அல்ல, நீ விசுவாசிக்க வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையை. எனக்கு எப்போ இந்த ஊழியத்தின் பாதையிலையோ தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ ஏதாவது சின்ன பிரச்சனை ஒன்று வரும்போது, நான் அப்போல்லாம் இந்த வசனத்தெல்லாம் படித்து பார்ப்பேன், இந்த சம்பவங்கள்லாம் அப்படி பார்ப்பேன். ஒன்று எனக்கு சொல்லும், இவ்வளவு தூரம் துல்லியமாய் நிறைவேற்றுகிற ஆண்டவர் என்னையும் பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எவ்வளோ பெரியதான தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் பாருங்க. இன்னும் நாடுகள் அவர்களோடு சைன் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். வேதம் சொன்னபடி இஸ்ரவேல் அசிரியோடு கூட உடன்படிக்கை பண்ணியாச்சு. இன்னும் சில நாடுகள் அவர்களோடு பண்ண போகிறார்கள். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஓசியா புஸ்தகத்தில் சொன்ன தீர்க்க தரிசன வசனம் ஒரு பகுதி மிக துல்லியமாய் நிறைவேறிடுச்சு. அதுல 2வது பகுதி சொல்லுது அந்த வசனத்துல, எகிப்தியரோடு கூட எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. உங்க எல்லாருக்கும் தெரியும், உலக நாடுகள் அத்தனையும் அரபு நாடுகள்கிட்ட தான் எண்ணெய் வாங்குது. சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், எல்லாருமே எண்ணெய் அங்கேருந்து தான் வாங்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் இஸ்ரவேல் இவங்க நடுவில் இருக்கிற ஒரு சின்ன நாடு. ஆனால் வசனம் சொல்லுது, இஸ்ரவேலிலிருந்து எண்ணெய் எகிப்துக்கு கொண்டு போகப்படும் என்று. இந்த தீர்க்க தரிசனத்தை 2021க்கு முன்னாடி வரைக்கும் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எகிப்துங்கிற நாடு சுயஸ் கால்வாய் கிட்ட அமைஞ்சிருக்கு. எல்லாமே உலகத்தில் இருக்கிற எல்லா கப்பலும் அவங்கள கிராஸ் பண்ணி தான் போகணும். அவங்களுக்கு தேவையானதை எந்த நாட்டுக்கிட்ட இருந்து எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் அவங்க. ஏன்னா அவங்களுடைய ஊரை தாண்டி தான் எல்லா கப்பலும் போகணும். அந்த இடத்துல தான் இருக்கு எகிப்து. ஆனால் வேதம் சொல்லுது, அந்த எகிப்துக்கு இஸ்ரவேலிலிருந்து எண்ணெய் போகும் என்று சொல்லி துல்லியமாக 2021 இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. எகிப்துக்கு லேவியதான் என்கிறதான திட்டத்தின் மூலமாக இஸ்ரவேலிலிருந்து எண்ணெய் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டாகி விட்டது. லேவியதான்னா பைபிளில் கடல் பாம்புன்னு அர்த்தம். கடல்ல பைப் போட்டு பாம்பு
சைஸில், அதாவது பாம்பு மாதிரி அந்த எண்ணெயை எகிப்துக்கு கொண்டு போயாச்சு. அதாவது ஓசியா புஸ்தகம் போது பாருங்க, ஓசியா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் துல்லியமாக நிறைவேறி விட்டது. நாம் ஓசியா 12 கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுதான் ரொம்ப முக்கியம். நாம் எந்த இடத்துல இருக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓசியா 12:1 தீர்க்க தரிசனம் நம்முடைய காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி விட்டது. எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசனம் பாருங்க. 1972 எகிப்தியர்களும் இஸ்ரவேலர்களும் எதிரிகள். மோசே காலத்திலிருந்து எதிரிகள். 1972 வரைக்கும் எதிரிகள். அவங்க சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்று சேர மாட்டாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படும். சொன்னபடியே தீர்க்க தரிசனம் 2021 நிறைவேறி விட்டது. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பல நேரங்களிலே நம்முடைய சூழ்நிலை நாம் அநேகரிடத்திலிருந்து வாங்கக்கூடியதாக கூட இருக்கும் சில நேரங்களிலே. ஆனால் கர்த்தர் உனக்கு பண்ணுகிற வாக்கு தத்தம் என்னவென்று சொன்னால், ஒரு நாள் உன் கை கொடுக்கிற கையாய் மாறும், அநேகரை போஷிக்கிற கரமாய் மாறும். அந்த சின்ன நாடு இன்னைக்கு ஐரோப்பா முழுக்க எண்ணெய் கொடுக்குது. அந்த ஒரு குட்டி நாடு ஐரோப்பாவுக்கே எண்ணெய் கொடுக்குது. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இல்லை. ரஷ்யா எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் எண்ணெயை நிறுத்திருச்சோ எல்லா நாட்டுக்கும் இஸ்ரேல் எண்ணெய் கொடுக்குது, எகிப்துக்கு எண்ணெய் கொடுக்குது. அந்த தேவன் அப்படி ஆசீர்வதிக்க, உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பல நேரங்களில் நம்ம குறைவுபட்டவர்களாய் காணப்படுவோம். இன்னைக்கு நாம் அந்த சூழ்நிலையில் இருப்போம். ஆனால் அந்த தேவன் ஒரு நாள் அநேகருக்கு கொடுக்கிற கரமாய் உன் கரத்தை மாற்றுவார், பலப்படுத்துவார். இல்லாதவைகள் நீங்கி போகும். நம்ம ஆண்டவர் எப்பவுமே ஒரு காரியத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க, நம் ஆண்டவர் தரித்திரத்தை விரும்புகிற ஆண்டவர் அல்ல, எளிமையை விரும்புகிற ஆண்டவர். அவர் ஏழ்மையை விரும்பல, எளிமையை விரும்புகிறார். சில நேரங்களில் சோதனைகள் வரும், அதை கிராஸ் பண்ணுவோம். அந்த சோதனை கொஞ்ச நேரம் தான், ஆனால் ஆசீர்வாதம் நிரந்தரமானது. அதான் கர்த்தர் நமக்கு வச்சது. யோபுக்கு வந்த சோதனை ஒரே நாள், எல்லாம் போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் முடிவு பரியந்தம் அவன் கையில் அது இருந்தது. அந்த தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் எப்பவுமே அப்படித்தான். ஒருவேளை நீங்கள் கடந்து போகிற பாதை கொஞ்சம் கடினமாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சூழ்நிலைகள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்காது. ஆனால் கர்த்தர் ஒன்று சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்கிறவனாய் மாறுவாய். உன் கையை ஆசீர்வதிக்கிற கரமாய் கர்த்தர் மாற்றுவார். அது தேவனால் முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பல நேரங்களில் நாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறோன்னா, என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா, இப்படியே நான் கஷ்டத்தோடையே வாழ்க்கை ஓடி முடிச்சிருவேனா, நல்ல காலத்தை பார்க்கவே மாட்டேனா அப்படின்னா, நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவன் கிடையாது. சில நேரம் சில அனுமதிகளை கொடுக்கிறார். அதற்கு பிறகு அதற்கான பலனாக 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 12:1 ஓசியாவின் புஸ்தகம் நம் கண்களுக்கு முன்பாக 100% நிறைவேறி விட்டது. நான் ஒரு சில காரியங்கள், இனி நடக்க போகிற காரியங்களை மாத்திரம் சொல்லிவிட்டு இந்த முதலாம் நாள் கூட்டத்தை ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நடக்க போகிற ஒரு சில விஷயங்கள் இனி நடக்கும் என்னவென்று சொல்லி, அதாவது இது பைபிளில் உள்ள ப்ராஃபஸி சொல்கிறேன், நான் தீர்க்கதரிசி கிடையாது, பைபிளில் உள்ளதை சொல்கிறேன். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்கள் அதற்கு உண்டு. நேரடியாக ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒரு பெரிய ராஜ்யம் எழும்பி வரப்போகிறது. இதுதான் நமக்கு அடுத்து வரக்கூடியதான அடையாளம். இந்த அடையாளம் எப்போ நடக்கும்னு கேட்காதீங்க, ஆல்மோஸ்ட் நிறைவேறுகிற இடத்துல இப்போ நிற்கிறோம். நாங்கள் இந்த செய்தியை 2020-21 கொடுக்கும்போது நடக்க போகுதுன்னு சொன்னோம். இப்போ அது நடந்துக்கிட்டு இருக்கு. திருப்பியும் சொல்கிறேன், நாங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லலை, பைபிளில் உள்ளதை எடுத்து சொல்கிறோம். என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏறக்குறைய 2008 2023 வரைக்கும் பைபிளில் உள்ள ஒரு விஷயம், ஒரு பெரிய வல்லரசு எழும்பி வரணும், நெக்ஸ்ட் சூப்பர் பவர் வரணும். அது வரணும்னா அதுக்கு முந்தின சூப்பர் பவர் கீழே விழணும். உதாரணமாக பைபிளில் உள்ளதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நேபுகாத் நேச்சாருடைய பாபிலோன் விழுந்தாதான் அதுக்கு அடுத்த மேதிய பெர்ஷியர் வரும்.
மேதிய பெர்ஷியர் விழுந்தாதான் கிரேக்க தேசம் வரும். ஒருவேளை இன்னைக்கு உள்ளவங்களுக்கு புரியணும்னா நான் உங்களுக்கு சொல்றேன், ஆங்கிலேய சாம்ராஜ்யம் விழுந்தது, அமெரிக்க சாம்ராஜ்யம் எழும்பினது. ஒன்று விழுந்தாதான் இன்னொன்று எழும்பும். இன்னொன்று எழும்பி வர போதுனா அதுக்கு முந்தினது கீழே விழும்னு அர்த்தம். வேதத்தின்படி வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ராஜ்யம் எழும்பி வரணும். அந்த ராஜ்யத்தினுடைய தலைமைப்பிடத்தில் 10 நாடுகள் இருக்கும். அவர்கள் தான் உலகத்தினுடைய அடுத்த வல்லரசாய் இருப்பார்கள். அந்த வல்லரசு யார் என்று சொன்னால் வேதத்தின்படி யூரோப்பியன் யூனியன் ஆகும். இதுதான் அடுத்து வரக்கூடியதான வல்லரசு. இதுதான் அடுத்து வரக்கூடியதான வல்லரசு, யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடியது. இதற்கு தலைமை பீடத்தில் 10 நாடுகள் உண்டு. ஒருவேளை நீங்கள் போய் பார்க்கிறதுனால் பார்த்து கொள்ளலாம். வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் என்று பெயர். அந்த 10 நாடுகள் அவர்களோடு கூட இருப்பார்கள். அவர்களோடு கூட அடுத்த 28 நாடுகள், 18 நாடுகள் இணைந்து 28, 29 நாடுகளாக இவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தலைமை பீடத்தில் 10 தான் இருக்கும். இவங்க தான் எழும்பி வரணும். நாங்கள் ஊழியத்தை ஆரம்பித்த காலத்திலிருந்து இந்த சாம்ராஜ்யம் எழும்பி வரும். இதுதான் கடைசியாய் வரக்கூடிய, சபை காலத்தில் வரக்கூடிய கடைசி சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யத்தினுடைய கடைசி ராஜா தான் வேதம் சொல்லக்கூடிய சர்வாதிகாரி. அவன் வருவதற்கு முன்பதாக தான் சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. இது எல்லாத்தினுடைய ஒரு ஆரம்பமாக இவர்கள் எழும்பி வர வேண்டும். இவங்க எழும்பி வந்தது 1951. இவங்க வந்ததிலிருந்தே நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். அதாவது நாங்கள் ஊழியத்தை ஆரம்பித்த காலத்திலிருந்து இவங்க ராஜ்யத்துக்கு வருவாங்க. இவங்க வரணும்னா இவங்களுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற அமெரிக்க சாம்ராஜ்யம் கீழே விழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் அமெரிக்காவினுடைய வீழ்ச்சி பல மடங்கு கீழே விழுந்து விட்டது. 17 ட்ரில்லியன் டாலர் கடனில் இருக்கிறார்கள். நாளையிலிருந்து அமெரிக்கா கொலாப்ஸ் ஆகுது. அமெரிக்காவுடைய வீழ்ச்சி, பேங்க்ஸ் எல்லாம், பணம் எல்லாம் கொலாப்ஸ் ஆக தொடங்கிருச்சு. சொல்லியிருக்கிறாங்க, ஃப்ரம் ஜூன் 1 அமெரிக்கன் எக்கானமி வில் டவுன் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. நாளையிலிருந்து அமெரிக்கா வீழ்ச்சி. அமெரிக்கா வீழ்ந்தால் அமெரிக்காவுக்கு நம்பி இருக்கிற அத்தனை நாடுகளும் விழத் தொடங்கும். ஏறக்குறைய அநேக நாடுகள் இப்பொழுது கொலாப்ஸ் ஆகிவிட்டது. பல பேங்குகள் திவாலாகி விட்டது. அமெரிக்காவுடைய கரன்சியை இப்பொழுது பல நாடுகள் பயன்படுத்துவது இல்லை. அதற்கு மாற்றாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கரன்சியை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்தியா கூட தன் கரன்சியை தான் 22 நாடுகளுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்குது. இது கூட இப்போ மீண்டுமாக ஷஃபிள் ஆகும். எந்த கரன்சியை யூஸ் பண்றதுன்னு இப்போ உலகம் முழுக்க ஒரு குழப்பம் போகுது. விசுவாசிகள் நல்லா கவனியுங்கள். இப்போ ஒரு மிகப்பெரிய குழப்பம் உலகளாவிய போயிட்டு இருக்கு. இது இன்ஃபர்மேஷன் இல்ல, அடுத்து வரக்கூடிய மிகப்பெரியதான உலக மாற்றத்தில் நடக்க வேண்டிய சம்பவம். இப்போ ஒரு கரன்சி கன்ஃபியூஷன் ஒன்று போயிட்டே இருக்குது. அமெரிக்க டாலருக்கு மாற்றா வேற ஒன்று கொண்டு வரணும்னு சொல்லி இப்போ ஒவ்வொரு நாடும் அதுக்கான முயற்சி பண்ணுது. சைனா செய்து, ரஷ்யா செய்து, இந்தியா கூட ஒரு 22 நாடுகளோடு கூட சைன் பண்ணியிருக்கு இந்தியன் ருப்பீஸை யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் எந்த பணமும் இப்பொழுது ஸ்டாண்டர்டாக இல்லை. எல்லா பணமும் விழுது எழுந்திருக்குது. இப்போ நம்ம கூட ஒரு 2000 ரூபா முடிய போகுது செப்டம்பரோடு. எல்லா பணமும் ஷஃபிள் ஆகிட்டு இருக்குது. இப்போ மீண்டுமாக உலகத்தினுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்றால் ஒரு பணம் தேவைப்படும். அமெரிக்க டாலர் இதுவரைக்கும் இருந்த மாதிரி இப்போ ஒரு மைய பணம் தேவைப்படும். அந்த மைய பணம் தான் இந்த யூரோப்பியன் யூனியனுடைய யூரோ கரன்சி. இந்த யூரோ கரன்சி 2000 வரும்போது, 2001 வரும்போதே நாங்கள் அந்த கரன்சியை லான்ச் பண்ணும்போதே சொன்னோம், உலகத்தின் வல்லரசாக மாறப்போகிற கரன்சி இதுதான். வேதம் சொல்ற அந்தி கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய வரப்போற சர்வாதிகாரியினுடைய ஆளுகைக்கு வித்து போட்டது, அதாவது வித்தாக அமைந்தது. இப்போ இந்த கரன்சி உங்கள் கண்கள் காண, உங்கள் காதுகள் கேட்க உலகத்தின் மைய பணமாக மாறும். ஆனால் ஒருவேளை இது பேப்பர் பணமாய் இல்லாமல் டிஜிட்டல் பணமாய் மாறும். டிஜிட்டல் பணம்னா இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ஜிபே, ஃபோன்பே, அப்புறம் கியூஆர் ஸ்கேன் கோட் பண்ணுறீங்க, இதெல்லாம் தான் டிஜிட்டல் மணி. கார்டு ஸ்வைப் பண்ணுறீங்க, இதுக்கு பேர் டிஜிட்டல் மணின்னு அர்த்தம். பணமே இல்லாமல் கார்டு வழியாக, ஃபோன் வழியாக பண்ணுறதுக்கு பேர் தான் டிஜிட்டல் மணி. ஆனால் சென்டர் பாயிண்டாக எது இருக்குன்னா அமெரிக்க டாலரை தள்ளிட்டு இந்த யூரோவை கொண்டு வருவாங்க. இந்த யூரோ வரும்போது
அடுத்த வல்லரசாக யூரோப்பியன் யூனியன் எழும்பும். அதுதான் யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். சிங்கத்தின் பற்கள் அதற்கு உண்டு, ஒரு பலத்த ஜாதி எழும்பி வரும். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வரப்போற ஒரு அரசாட்சியை குறித்து அங்கே வசனம் சொல்லுகிறது. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. மிருகம் என்றால் அது ஒரு கவர்மெண்ட் என்று தானியேல் புஸ்தகம் 7:21 சொல்லுகிறது. வரப்போகிற அரசாங்கம் சிறுத்தையை போல் இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்கள், அதன் வாய் சிங்கத்தின் வாய் என்று சொல்லுகிறது. ஸோ யூரோப்பியன் யூனியன் சாம்ராஜ்யம் அடுத்து எழும்ப போகிறது, உலக வல்லரசாக மாறப்போகிறது. அதற்கான எல்லா வேலைகளும் முடிந்துவிட்டது. அதுக்கு முந்தின சாம்ராஜ்யம் அமெரிக்கா விழத் தொடங்கிவிட்டது. அது வெளிப்படையாக விழத் தொடங்குறது. நாளையிலிருந்து உங்களுக்கு தெரியும், பெரிய வீழ்ச்சி, உலகளாவிய வீழ்ச்சியாக இருக்கும். இனி அமெரிக்கா வல்லரசு நிலையிலிருந்து கீழே விழத் தொடங்கிவிட்டது. யோவேல் புஸ்தகம் 1:6க்கான கவர்மெண்ட் எழும்பி வரப்போகிறது. நன்றாய் கவனியுங்கள். இது எல்லாம் ஏதோ உலகத்தில் நடக்கிற ஒரு அரசியல் காரியம், ஏதோ உலகத்தில் நடக்கிற சம்பவம் நினைக்காதீங்க. வேதத்தில் சொல்லப்பட்டது. அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட இவைகளுக்கு நடுவில் தான் மிக முக்கியமாக ஒரு காரியத்தை ஆண்டவர் முன்னுரைக்கிறார். இந்த அரசாட்சி எழும்பி வரும்போது ஒரு மிக முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பூமியில் ஆண்டவர் கொடுக்கிறார். யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்கள். யோவேல் 1:15 வாசிங்கள். அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. இதுக்கு நடுவுல ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஒரு அரசாட்சி எழும்பி வருது, உலகத்தை பிடிக்க போது, அந்த நாள் மிக இருக்க போது எல்லாத்தையும் சொல்லிட்டு நடுவுல சொல்றாரு, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. சமீபமாய் இருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. ஒரு தடவைக்கு 3 தடவை ஆண்டவர் யோவேல் புஸ்தகத்தில் 1-2 அதிகாரத்தில் மட்டும் 3 தடவை கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, எதுக்கியா திருப்பி திருப்பி இயேசு வராருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, அவர் தான் வருவார்னு ஒரு தடவை சொல்லிட்டீங்களே, பத்தாதான்னு கேட்குறாங்க. 2 அதிகாரத்தில் 3 தடவை தான் வருவதை கர்த்தர் முன்குறிக்கிறார் என்றால் அவருடைய வருகை எவ்வளவு முக்கியம் என்று கவனிங்கள். அந்த காலகட்டத்தை யோசேப்பு சொல்லுகிறார், ஒரு சொப்பனம் 2 தடவை வந்துச்சுன்னா அது சமீபம், ரொம்ப சீக்கிரம் சம்பவிக்க போகுதுன்னு அர்த்தம் என்று சொல்லுகிறார். ஒரு விஷயத்தை ஆண்டவர் திருப்பி மெய்யாகவேன்னு 2 தடவை சொல்றாருன்னா சன இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். ஆனால் யோவேல் புஸ்தகத்தில் மட்டும் 3 தடவை கர்த்தருடைய நாள் சமீபம், கர்த்தருடைய நாள் சமீபம் என்று வருகிறது. 12 அதிகாரம் இருக்கிற ஓசியா புஸ்தகத்தில் சொல்லப்படாதது 3 அதிகாரம் இருக்கிற யோவேல் புஸ்தகத்தில் 3 தடவை கர்த்தர் சொல்றாரு. அப்படின்னா அந்த சமீபம், கர்த்தருடைய நாள் எவ்வளவு சீக்கிரம் என்று கவனியுங்கள். இதெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற காரியம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு கவர்மெண்ட் எழும்பணும். ஆனால் அந்த கவர்மெண்டினுடைய அடித்தளம்லாம் போட்டாச்சு, யூரோ கரன்சி வந்தாச்சு. இனி செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, யூரோ தான் உலக பணம் என்று அனௌன்ஸ் பண்ணணும். அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா யூரோப்பியன் யூனியன் தான் வல்லரசாக மாறும். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு தான் இப்போ வெயிட்டிங். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி மொத்த பணமும் கொலாப்ஸ் ஆகணும். இப்போ கொலாப்ஸ் ஆயிருச்சு, எல்லா பணமும் கொலாப்ஸ். ஒரு பணமும் இப்பொழுது மைய பணமாக இல்லை. எல்லாருமே ஒரு பணத்தை தேடிட்டு இருக்காங்க, எது சென்டர் பாயிண்டா இருக்கணும். யோசிச்சு பாருங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ட்ராங்கா இருந்த அமெரிக்கா உலகம் இன்னைக்கு 5 வருஷம் தலைக்கீழாய் மாறிடுச்சு. 164 பேங்க் கொலாப்ஸ் ஆயிருச்சு. ஒவ்வொரு நாட்டிலையும் பேங்க்ஸ் மூடிட்டே இருக்கிறாங்க. இந்த ஜூன் மாசத்திலிருந்து உலகம் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கிறது. நம் கண்களுக்கு முன்பாக கடைசி சாம்ராஜ்யம் எழும்ப போகிறது. ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் மிக துல்லியமாக நம் கண்களுக்கு முன்பாக யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் இனி நடக்கும். ஒவ்வொன்றாக நடக்கும், ஒவ்வொரு காரியமாக சம்பவித்துக் கொண்டே இருக்கும். நீங்கள் பேப்பர்ல இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே வருவீங்க. அதுல மிக முக்கியமாக ஒரு வேர்ல்டு வார், மிக முக்கியமான ஒரு யுத்தம் ஒன்று தொடங்கும். இதை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால், வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்தில் நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் சொன்ன இத்தனை விஷயங்களும் இவ்வளவு துல்லியமாய்
நடந்து கொண்டே இருக்கிறது. சரி, இந்த கர்த்தருடைய நாள் என்பது எது? மிக சமீபமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதே, ஒரு தடவைக்கு 3 தடவை சொல்லுகிறதே. அப்படியானால் இந்த கர்த்தருடைய நாள் என்பது எதை குறிக்கிறது என்றால், ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் ரகசிய வருகை குறித்து சொல்லப்படுகிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. இந்த வசனம் கர்த்தருடைய நாள் சமீபம் என்று சொல்லுகிற வசனம் இயேசு கிறிஸ்துவினுடைய பகிரங்க வருகை, 2வது வருகை குறித்து தான் சொல்லுகிறது. 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இது கர்த்தருடைய நாள் பகிரங்க வருகையை பற்றி எபிரேயருக்கு மன்னிக்கணும், வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் சொல்லுகிறது, இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். இந்த திருடனை போல வருகிறேன் அப்படிங்கிற வசனம் 2 பேதுரு 3:10 நீங்க வாசிச்சு பாருங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். இந்த வசனம் பகிரங்க வருகைக்கானது. யோவேல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட கர்த்தருடைய நாள் என்பது பகிரங்க வருகைக்கானது. அப்படியானால் இவ்வளவு தீர்க்க தரிசனமும் துல்லியமாய் உரைக்கப்பட்டாகிவிட்டது. ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் துல்லியமாய் நிறைவேறுகிறது. நம் கண்களுக்கு முன்பாக அடுத்த சாம்ராஜ்யம் எழும்புவதற்கான ஆயத்த பணிகள் எல்லாம் முடிந்து விட்டது. இந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய பகிரங்க வருகையும் சம்பவிக்கும் என்று யோவேல் சொல்லுகிறது. இத்தனையும் சொல்லி இருக்கிற இதில் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்கிறதான அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதா? உபத்திரவ காலம் தொடங்குவதற்கு முன்பதாக இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று லூக்கா 21:28 இயேசு சொன்னார். அந்த காரியம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கா? அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் ரகசிய வருகைன்னு நம்ம சொல்றோமே, அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அது பழைய ஏற்பாட்டில் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை வாசித்துக் கொண்டிருந்த போது ஆச்சரியப்படத்தக்கதாக நேரடியாக சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து மிக துல்லியமான ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை யோவேல் புஸ்தகத்தில் கர்த்தர் துல்லியமா சொல்லி வச்சிருக்கிறாரு. வாசிங்கள், நாம் முடிக்க போகிறோம். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். ஜனத்தை கூட்டுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். நல்லா கவனிங்கள். யாரை பரிசுத்தப்படுத்த சொல்றாரு? உலகத்தை பரிசுத்தப்படுத்த சொல்லல. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்ணுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மரபையும் விட்டு புறப்படுவார்களாக. மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. மணவாளன் மணவாட்டி என்கிறதான உறவு புதிய ஏற்பாட்டு சபைக்குரியது. இதைத்தான் நாம் வெளிப்படுத்தல் 22:17 வாசிக்கிறோம். ஆவியும் மணவாட்டியும் வா என்பார்களாக. மிக துல்லியமாக நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருடைய நாள் என்பது பகிரங்க வருகை. இன்னும் சொல்ல போனால் யோவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய நாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே கர்த்தருடைய நாள் வரப்போகிறது. அப்பொழுது அந்த 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 நாளுக்கு முன்பதாகத்தான் 2:16 ரகசிய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 14வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து கெர்ச்சித்து 3:14 நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள். நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமாயிருக்கிறது. 2ஆம் அதிகாரத்தில் ரகசிய வருகை, 3ஆம் அதிகாரத்தில் தான் கர்த்தருடைய நாள் பகிரங்க வருகை. மிக தெளிவாக இருக்கிறது. சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கான வசனம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் யோவேல் புஸ்தகத்தில் இருக்கிறது. இத்தனை காரியங்களும் இயேசு சொன்னது போல் துல்லியமாய் நடக்குமானால், ஒவ்வொரு காரியமும் சொன்னதுபடி, ஆசிரியரோடு உடன்படிக்கை, எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது, திராட்சரசம் மீண்டும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலர் திரும்பி வந்திருக்கிறார்கள், இத்தனை தீர்க்க தரிசனங்களும் யூரோ எழும்பி இருக்கிறது,
இத்தனை தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறதானால் இவைகளுக்கு நடுவிலே சபையை எடுத்துக்கொண்டு மணவாட்டியை அழைத்து கொண்டு போவேன் என்கிற தீர்க்க தரிசனமும் துல்லியமாய் நிறைவேறப் போகிறது. ஆண்டவர் சொன்னபடி கர்த்தருடைய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் நம்முடைய காலத்திலே நம் கண்களுக்கு முன்பாக நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இவையெல்லாம் துல்லியமா நடக்குதுன்னா அதுவும் நடக்கும். 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வசனம் நடந்திருக்குதுன்னா 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமும் நடக்க போகிறது. அப்படியானால் இந்த வருகையிலே போவதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? அதுதான் ரொம்ப முக்கியம். இவ்வளவு காரியங்களும் உங்களுக்கு எதற்கு சொல்லப்படுகிறது? இந்த அடையாளங்கள் எல்லாம் எதற்காக சொல்லப்படுகிறது? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வேத வாக்கியங்களை உறுதிப்படுத்தினார். வசனத்தை உறுதிப்படுத்துறதுக்கு தான் இந்த அடையாளங்கள் எல்லாம் உங்களுக்கு காட்டுறோம். பைபிள் படி காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான். ஆனால் இது கடைசி காலம், அறிவு பெருக்கத்தின் காலம், எல்லாத்துக்கும் ப்ரூஃப் கேட்குற காலம். எது ஒன்றுனாலும் ப்ரூஃப் இருக்குதா, எங்கே சொல்லியிருக்கு, யார் சொல்லியிருக்கா, எதில் சொல்லியிருக்கிறாங்கன்னு ப்ரூஃப் கேட்குற காலம். ஸோ ஆண்டவர் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஜனங்கள் கண்டாவது பார்த்தாவது தடவியாகிலும் அவரை கண்டுபிடிக்கும்படிக்குன்னு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொல்லுது. அதன்படி இதை பார்த்தாவது ஜனங்கள் மனம் திரும்பத்தக்கதாக, ஆயத்தப்படத்தக்கதாகத்தான் இதெல்லாம் காட்டப்படுகிறது. இது எல்லாம் காட்டுறதான நோக்கம் என்ன? இந்த கூட்டத்தை நடத்துவதற்கான நோக்கம் என்ன? ஒரே ஒரு காரியம், மணவாளன் வரப்போகிறார், மணவாட்டி அவளோடு கூட புறப்பட்டு போக போகிறார். ஸோ இப்போ மணவாட்டி ஆகிய நீங்களும் நானும் சபையும் அவரோடு கூட புறப்பட்டு போக வேண்டும் என்று சொன்னால் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை கேட்டால் போதாது, இப்படிப்பட்ட கூட்டத்தில் இருந்தால் போதாது, சபையில் ஒரு மெம்பராக இருந்தால் போதாது. தசமாம் காணிக்கை கொடுத்து விட்டால் என் வேலை முடிந்து விட்டது என்ற அர்த்தம் இல்லை. நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறார்களா? Many of them are religious, but they are not spiritual people. வசனம் என்ன சொல்லுது? தேவ ஜனங்களை கூட்டிட்டு போவேன்னு சொல்லுதா? இல்ல, ஜனங்களை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். இது பரிசுத்தம் அடைய வேண்டிய காலம். சபை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்துக் கொண்டிருக்குமானால் வரப்போகிற ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுக்கும் போது ஜனங்கள் சரி ஞானஸ்நானத்தை எடுத்து வைப்போம், ஏதோ அவருக்கு பின்னாடி ஒருத்தர் வராருன்னு சொல்றாரு, ஒருவேளை மேசியா வந்தாலும் வந்துருவாரு, சும்மா எடுத்து வைப்போன்னு ஒரு கூட்டம் எடுக்குது. அதுக்குத்தான் யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே. ஒரு சிலர் ட்ரெடிஷனாக, பாரம்பரியமாக, கடமைக்காக சரி இருந்துட்டு போது செஞ்சு வைப்போம். இல்ல, உண்மையாய் ஆயத்தப்படுகிற ஒரு கூட்டம், பரிசுத்தப்படுகிற ஒரு கூட்டம், என்னுடைய ஆண்டவர் வாசப்படியில் நிற்கிறார், எந்த நேரமும் என்னை மீட்கும்படி அவர் வரப்போகிறார், என்னை அழைத்து கொண்டு போகும்படி அவர் எந்த நேரமும் வருவார். இனி காலம் செல்லாது. அவரோடு போக வேண்டும் என்கிற வாஞ்சையோடு இருக்கிற மணவாட்டி தான் போக முடியும். அதனால்தான் பைபிள் சொல்லுது, ஆவியும் மணவாட்டியும் வா என்பார்களாக. Those who are calling, those who are waiting, eagerly waiting, அந்த கூட்டம் தான் போகும். சும்மா கிறிஸ்தவர்கள் எல்லாம் போவாங்கன்னு பைபிள் ஒரு இடத்துலையும் சொல்லல. கிறிஸ்தவன் எல்லாம் பரலோகத்துக்கு போவான்னா வட்டி கொடுக்கிறவன் எப்படி போவான்? கிறிஸ்தவெல்லாம் போவானா குடிக்கிற கிறிஸ்தவன் எப்படி போவான்? கிறிஸ்தவெல்லாம் போவானா தப்பான உறவு வச்சுக்கிட்டு இருக்கிற எந்த கிறிஸ்தவன் போவான்? கவனித்துக் கொள்ளுங்கள், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். எஸ்தர் ராஜகுமாரத்தி ராஜாவுக்கென்று செலக்ட் பண்ணப்பட்டு விட்டாள். ஆனால் நேரடியாக ராஜா கையில் கொண்டு போய் விடப்படவில்லை. அதற்கு முன்பாக அவள் சுத்திகரிக்கப்பட்டாள், ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றப்பட்டாள். அவள் காத்திருந்தாள். ஒரு நாள் வந்தது, ராஜாவினிடத்திலிருந்து அழைப்பு வந்தது, ராஜ வஸ்திரம் தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. இது காத்திருக்கிற காலம், சபை ஆயத்தப்படுகிற காலம். விசுவாசிகள் உட்கார்ந்திருக்கிறவங்க நல்லா கவனிங். இது ஏதோ ஒரு சபையில் மெம்பர் ஆயிட்டு, அதுலேயும் ஒரு சிலருக்கெல்லாம் சபையில் நிறைய பாகுபாடு இருக்குது. நான் அந்த சர்ச்சு, நான் இந்த சர்ச்சு. நீங்கள் எந்த சர்ச்சா வேணா இருங்க,
பரலோகத்தில் எந்த சர்ச்சுக்கும் முன்னுரிமை கிடையாது. அந்த சர்ச்சுக்கு 30% இடஒதுக்கீடு, இந்த சர்ச்சுக்கு 20% இடஒதுக்கீடுலாம் கிடையாது. பரலோகத்தின் வாசல்ல ரெண்டே சாட்சி தான். ஒன்று, உண்மையும் உத்தமம் உள்ளவனே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. இன்னொன்று, அக்கிரம செய்கைக்காரனே என்னை விட்டு அகன்று போ. ரெண்டே சாட்சி தான். நீ எந்த சர்ச்சுக்குள்ள இருந்தாலும் உண்மையும் உத்தமமா கர்த்தருடைய வருகைக்கு காத்திருந்து உன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு அவருக்காய் காத்திருக்கிற மனவாட்டியாய் இருப்பாயானால் நீ வருகையிலே பிரவேசிக்க முடியும். அதைத்தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இன்னைக்கு கடைசி காலத்தில் ஜனங்கள் சபைக்கு வர்றதுல குறை கிடையாது. எல்லா சபையும் ஞாயிற்றுக்கிழமை நிரம்பி வழியுது. எவ்வளோ பேர் சபைக்கு வராங்கன்றது முக்கியமே கிடையாது. எவ்வளோ பேர் சபையிலிருந்து பரலோகத்துக்கு வராங்கன்றது தான் முக்கியம். எவ்வளோ பேர் ஸ்கூலுக்கு வரான்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ பேர் பாஸ் பண்றாங்கிறதா முக்கியம். எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை பேர் பொழைச்சி வெளியே போறாங்கிறதா முக்கியம். ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்தா அவன் பொழைக்கணும். கல்லறைக்குள்ள போயிட்டு ஒருத்தன் பொழைச்சு வரமாட்டான். அதே தான் சொல்றேன், சபைக்குள்ள ஒருத்தன் வந்தா பரலோகத்துக்கு கன்ஃபார்மா வரணும். அப்படிப்பட்ட ஸ்தலமாய் சபை மாறணும். அதுக்கு தான் கர்த்தர் சபையை வச்சிருக்கிறாரு. சர்ச் இஸ் நாட் a graveyard. சபைக்குள்ள ஒருத்தன் கூட சாவக்கூடாது. ஆவிக்குரிய விதத்தில் சொல்றேன். சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையாய் மாறணும். மணவாளனை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட்ட சபையாய் மாறணும். இந்த கடைசி காலத்தில் உங்களை மோசம் போக்குறவர்கள் வந்திருக்கிறார்கள். பவுல் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த கூட்டத்தை முடிக்கிறேன். நான் போகிறேன், மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும். அதே போலத்தான் இயேசுவின் வருகை வருவதற்கு முன்பதாக மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் கூட்டம், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிற பிசாசின் கூட்டம், திராட்சை குலைகளை நாசமாக்குற நரிகளும் குழி நரிகளும் இருக்கிற கூட்டம், பரிசேயர் சதிசேயர் என்று சொல்லக்கூடிய புளித்தமாவு கூட்டம் எல்லா பக்கமும் சூழ்ந்திருக்கும். உங்கள் பரிசுத்தத்தையும் உங்கள் விசுவாசத்தையும் இயேசு வருகிற வரைக்கும் நீங்கள் பத்திரமாய் பார்த்து கொண்டால் கர்த்தருடைய வருகையிலே பிரவேசிப்பது எளிது. முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான அடையாளம். இனி காலம் செல்லாது. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நாளைய தினத்தில் இன்னும் சில மிக முக்கியமான அடுத்த சில வருஷங்களில் நம் கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிற நடக்க போகிற வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நாம் பார்க்க போகிறோம். நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் எழுந்திருக்கலாமா? நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு 5 நிமிடம் நான் ஜெபித்து இங்கே இருக்கிறவர்கள் கையில் கொடுக்கிறேன். அவர்கள் தொடர்ந்து நடத்துவார்கள். நாம் யாவரும் கண்களை மூடுவோம். எல்லாம் கண்களை மூடுவோமா? ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் கேட்டுவிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 11 சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். இப்போ நீங்கள் இருக்கிற இந்த இடத்துல வேற எதையும் இப்போ யோசிக்காம 2 நிமிஷம் மாத்திரம், இப்போ மணவாளனுடைய வருகை மிக சமீபம்னு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இனி காலம் செல்லாதுங்கிறது நல்லபடியாக புரிஞ்சிருச்சு. நீங்கள் போவீங்களாங்கிறத மாத்திரம் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இப்போ வேறு எதையுமே இப்போ நீங்கள் செய்ய வேண்டாம். சரியாக 5 நிமிஷத்தில் நான் அவர்கள் கையில் ஒப்படைப்பேன். அதில் 2 நிமிஷம் நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு நிமிஷம். எது நீங்கள் வருகைக்கு போவது தடையாக இருக்கிறது என்று உங்களுக்கே தோணுகிறதோ அதை விட்டு விடுகிற நேரம் வந்திருக்கிறது. அது கண்களின் இச்சையோ, ஜீவனத்தின் பெருமையோ, மாம்சத்தின் இச்சையோ, பணத்தாசையோ, பொருளாசையோ, உலகமோ, மாம்சமோ எதுவாயிருந்தாலும் சிலுவையில் அறைகிறதற்கான நேரம் வந்திருக்கிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஜனம் கூட்ட வேண்டும், ஆனால் கூட்டப்பட்ட ஜனம் பரிசுத்தமாக வேண்டும். வந்தபடி ஜனம் திரும்பும் என்றால் அந்த கூட்டம் ஃபெயிலியர்னு அர்த்தம். வந்த வண்ணமாய் திரும்பி போவார்கள் என்றால் அந்த கூட்டத்தில் புரோஜனம் இல்லை என்று அர்த்தம். இயேசுவை சந்தித்து விட்டு ஒரு மரணமாய் திரும்பாது, அவன் உயிர் தெழுந்துதான் திரும்புவான். அது எந்த மரணம் இயேசுவை சந்தித்தாலும் சரி, இயேசு போய் எந்த மரணத்தை சந்தித்தாலும் சரி, அங்கே மரணம் இருக்காது, உயிர் தெழுதல் இருக்கும். அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார்.
இயேசுவை சந்திக்க நீங்கள் உயிர்த்தெழுதலோடு தான் திரும்பி போக வேண்டும். உங்கள் ஆத்மா மீண்டும் ஒரு விசை உயிர்த்தெழ வேண்டும். செத்த கிரியைகள் உங்களுக்குள்ள இருந்து நீக்கப்பட வேண்டும். எதெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக செத்த ஈக்கள் இருக்குது என்று பாருங்கள். இதெல்லாம் என்ன வருகைக்கு போறதுக்கு தடையாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இங்கிருந்து உங்க பேரை சொல்லி ப்ராஃபஸி சொல்லி உங்களை கேவலப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அது தேவனுடைய திட்டமும் கிடையாது. தேவன் உன் இருதயத்தோடு கூட பேசுகிறதான ஒரு ஆண்டவர். தேவன் உங்களை உணர்த்துகிறதான ஒரு தேவன். உங்களை அவமானப்படுத்துகிற ஆண்டவரே கிடையாது. இன்னைக்கு அந்த தேவன் உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நாம் கடைசியாய் ஜெபிக்க போகிறோம். உங்களுக்குள் கர்த்தர் உணர்த்தி இருப்பாரானால் இந்த குறைகள் எல்லாம் என்னை விட்டு நீங்கணும், நான் இந்த வருகையில் பங்கடைகிற கூட்டத்தில் இருக்கணும். அது எப்போ வந்தாலும் சரி, இன்று நாளையோ எந்த காலகட்டமோ இரவோ பகலோ நடுநிசியோ எப்போ வந்தாலும் சரி, ஆனால் நான் மாத்திரம் அவரோடு போவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அந்த தீர்மானத்தை அந்த ஆயத்தத்திற்கு உனக்குள் எந்த தடை இருந்தாலும் இப்பொழுது ஒப்பு கொடுங்கள். அதை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க விரும்புகிறவங்களாம் அவங்க கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே இன்னென்ன காரியங்கள் எனக்குள் இருக்கிறதப்பா, நீ தேவன்கிட்ட ஒப்பு கொடுங்க. அறிக்கை செய்து விட்டு விடுவானாகில் அவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான் என்று வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில் வந்த வண்ணமாய் நீங்கள் திரும்பக்கூடாது. புது சிருஷ்டியாய் புது பலனோடு கொடு, ஒரு புதிய வாழ்க்கையோடு கொடு, மணவாளனை சந்திக்க ஆயத்தப்பட்ட மணவாட்டி என்கிற நிச்சயத்தோடு கொடு நீங்கள் திரும்பி போக வேண்டும். இந்த கூட்டத்துக்கு வந்ததுக்கான நோக்கம் அதுதான். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஒரு தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் மன்னிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இன்றைக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா காரியங்களையும் ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் ஒப்பு கொடுக்குற நேரம் அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த காரியங்களை நான் ஒப்பு கொடுக்குறேன், இது என்னை விட்டு போகட்டும், இது என்னை விட்டு நீங்கட்டும், நான் சுத்திகரிக்கப்படட்டும், இதெல்லாம் என்னை விட்டு நீங்கி போகட்டும். ஒருவேளை வாலிப சகோதரனே சகோதரியே, சில காரியங்களை நீ விட வேண்டும் என்று நினைக்கிறாய், விட முடியாமல் தவிக்கிறாய். ஆண்டவர் சொல்றாரு, உன் பலத்தினால் முடியாது, ஆனால் பரிசுத்தாவியின் பலத்தினால் முடியும். இன்னைக்கு அவர் உன்னை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். மனுஷகுமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். உன் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே என்னால் முடியலன்னு சொல்லு. கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். உன் பாவங்களிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குவார். உன்னை புது சிருஷ்டியாய் மாற்றுவார். உன் பழைய மனுஷன் ஒளிந்து போகும்படி கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். என்ன காரியங்களாக இருந்தாலும் சரி, பல நேரங்களிலே நாம் செய்ய வேண்டாம் என்று நினைப்போம், ஆனால் செய்யாமல் இருக்க முடியாது. அந்த பாவம் அந்த அளவுக்கு நமக்குள்ள வேறு ஊன்றி இருக்கும், அந்த அளவுக்கு நம்ம மேலே பலன் செலுத்தி கொண்டு இருக்கோம். அதை நம் பலத்தினாலும் அல்ல, நம் பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் கூடும். நீ ஒப்பு கொடுக்க விரும்பி நீ கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லு. இந்த மாலை வேளையில் என் வாலிப சகோதரனே சகோதரியை நீ திரும்பி போகும்போது விடுதலையாக்கப்பட்டவனாய் திரும்பி போவாய். நீ ஆயத்தப்பட்டவனாய் திரும்பி போவாய். கர்த்தர் உன்னை நிச்சயம் விடுதலையாக்குவார். அவர் விடுதலையின் ஆவியானவர். நாம் ஜெபிக்க போகிறோம். அப்படி ஜெபிக்க விரும்புகிறவங்களாம் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த முதலாம் நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காய் சகோதரிக்காய் வாலிப மகனுக்காக மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் வரும்பொழுது உமக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் இருக்கும்படி எங்களுக்கு ஒரு ஆயத்தத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. பல நேரங்களிலே எங்களால் முடியவில்லை ஆண்டவரே, எங்களால் நிலை நிற்க முடியவில்லை ஆண்டவரே, நாங்கள் விழுந்து போகிறோம் ஆண்டவரே. எழுந்து நிற்க பண்ணுகிற தேவன் நீர் ஒருத்தர் மாத்திரதான்ப்பா. நீர் தான் விடுதலையாக்க முடியும் ஆண்டவரே. இங்கே விடுதலையாக்கப்பட்டவர்களா இந்த கிரவுண்டை விட்டு வெளியே போன ஆண்டவரே, ஒருத்தர் கூட கட்டப்பட்டவர்களை வெளியே போகக்கூடாது ஆண்டவரே. இவர்களை கட்டி வைத்திருக்கிற, அவர்களை பலவீனப்படுத்துகிற எந்த மாம்சமாயிருந்தாலும் எந்த பாவமாயிருந்தாலும் அதுக்கு மூல காரணம் எந்த பிசாசின் கிரியைகளாய் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே எங்கள் பிள்ளைகளை விடுதலையாக்கி அனுப்புகிறோம். விடுதலையாக்கி அனுப்புகிறோம். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருத்தர் மேலும் இறங்குவதாக. நீ உன் கரங்களை உயர்த்தி அந்த வல்லமையை பெற்றுக்கொள். விடுதலை இப்பொழுது கர்த்தர் தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். புது சிருஷ்டியாய் புது பலத்தால் புது அபிஷேகத்தால் புது எண்ணெயால் நீ நிரப்பப்படுவாய். கர்த்தர் விடுதலையின் தேவன். தம் பிள்ளைகள் கட்டப்பட்டிருப்பதை கர்த்தர் ஒரு நாளும் விரும்ப மாட்டார். அவர் விடுதலையாக்குகிற தேவன். கர்த்தாவே, நீர் விடுதலையாக்கி கொண்டிருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தருக்குள்ளும் வல்லமை வருகிறதுக்காய் உமக்கு நன்றி.
மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.